வேதியன் சோதிவானவன் ஒற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமசிவாயவே. மெய்மையாம் உழவை செய்து விருப்பெனும் வித்தை வித்தி பொய்மையாம் கலையை வாங்கி பொறையெனும் நீரை பாய்ச்சி தகவெனும் வேலியிட்டு தம்மையும் நோக்கி கண்டு செம்மையுள் நிற்பராகில் சிவகதி விளைமன்றே. சிவசிவ என்கிறர் தீவினை ஆளர், சிவசிவ என்றிட தீவினை மாளும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவர், சிவசிவ என்றிட சிவகதிதானே. உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பருந்தினி பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே, யான் உனை தொடர்ந்து சிக்கின பிடித்தேன் எங்கெழுந்தருள்வதினியே. முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடும் முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவார் ஆர்பெறுவார் அச்சோவே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் தசகாரிய வாசியோக சாகா கல்வியை கற்று மரணமில்லா பெருவாழ்வை பெற்று வாழ்வாங்கு வாழ்க. எல்லாம் வல்ல சிவபெருமான் நம்மை போன்ற ஆறாம் அறிவில் உள்ள மனிதர்களும் கடவுளாவதற்காக அவரே முன்னின்று அளித்த தசகாரிய வாசியோகம் எனும் சாகா கல்வியை கற்பதற்காக அதிகாலையிலேயே ஆர்வத்தோடு கூடியிருக்கின்ற நண்பர் பெருமக்களாகிய உங்கள் அனைவரையும் என் சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம். இந்த தசகாரிய வாசியோக சாகா கல்வியானது நம்மையும் கடவுளாக்க வல்லது. இதுக்கு தேவை திறமை, அறிவு, திறமை இதுதான். இப்போ நம்ம நார்மல் லைஃப்லேருந்தே இது நம்ம பார்க்கலாம். அது அண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது. ஒரு குழந்தை பிறந்து 3 வயசு ஆச்சுன்னா அதை படிக்க தான் சொல்கிறாங்க. படித்து சமுதாயத்தில் இருக்கின்ற பல்வேறு வேலைகளில் ஒரு உயர்ந்த வேலையை அது தேடிக்கணும். எந்த அளவுக்கு அது சமுதாயத்தில் மற்ற மக்களால் செய்ய இயலாத வேலையை செய்கிறதோ அந்த அளவுக்கு அதுக்கு என்னது பாராட்டு, பதவி, அதிகாரம் எல்லாம் கிடைக்குது. அது மூலமாக பணம், புகழ் எல்லாமே கிடைக்குது. அதை வச்சுக்கிட்டு அதுக்கு தேவையான ஒரு பாதுகாப்பான ஒரு அரசாங்கத்தை, ஒரு குடும்பத்தை எதை படைக்க விரும்புதோ அதை படைச்சிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு சிவம், அதுக்கப்புறம் விஷ்ணு, அதுக்கப்புறம் என்னது பிரம்மா. இதுதான் நடைமுறை. இது அப்படியே நம்ம உடம்புலையும் பார்க்கலாம். நம்ம உடம்பு ஒரு செல்லிருந்து ஆரம்பிக்குது. ஒரு செல்லு ஆரம்பித்து அது டிவைட் ஆகி இது மாதிரி குறைஞ்சபட்சம் 100 கோடி செல்லு இருக்கிற மாதிரி. அப்போது ஒரு செல்லு செய்கிற வேலையை 100 செல் செய்யாது. டிஃப்ரென்ஷியேஷன் பேர் இதுக்கு. இப்போ லிவர் செல் கண்ணு வேலையை பார்க்குமா? பார்க்காதியா? லிவர் செல் கண் வேலையை பார்க்காது, கண்ணு லிவர் வேலையை பார்க்காது. இப்படிலாம் இருக்குது. அப்போ ஆனால் எல்லாம் கூட்டு சேர்ந்து தான். இப்போ மஞ்சள் காமலை வந்தால் கண்ணில் தெரியுது இல்லையா? சுகர் வந்தால் கண் பாதிக்கப்படுது, எல்லாமே பாதிக்கப்படுது. லிவர் பாதிக்கப்படுது, அப்புறம் கிட்னி பாதிக்கப்படுது, எல்லாமே பாதிக்கப்படுது. அப்போ இந்த உடம்பு எப்படி நடக்குதோ இது ஒரு குட்டி பிரபஞ்சம். ஆனால் இந்த உடம்புலேருந்து ஒரே ஒரு செல்லை எடுத்து அதை குளோனிங் பண்ணி என்ன பண்ணலாம்? ஒரு முழு ஆடல் ரசனம் உருவாக்கலாம். அதே தான். ஆனால் ஒரு பால்காரரையோ அல்லது ஒரு டாக்டரையோ ஒரு என்ஜினியரையோ அல்லது வேறு எந்த துறையில் இருக்கிற ஒரு மனிதரை எடுத்து இந்த தசகாரிய வாசியோகம்னா குளோனிங், இந்த தசகாரிய வாசியோகம் சொல்லி கொடுத்தா, அவரை படிக்க வச்சு அந்த கரெக்டாக செய்தால் முழு இறைவன் முழு பிரபஞ்சத்தை மறுபடியும் படைச்சிரும். இறைவன் தான் இதை படைத்தான். அதாவது ஒரு செல்லுன்னு தான் இதெல்லாம் வந்துச்சு. ஆனால் டிஃப்ரென்ஷியேட் ஆகிடுச்சு. டிஃப்ரென்ஷியேட்னா டாக்டராவோ இன்ஜினியராவோ. இங்கே எப்படி உடம்புல லிவர் செல்லு,
வயிறு செல்லு அப்படின்னு மாறுதோ அதே மாதிரி என்னது இங்கே அவன் பால்காரன், மளிகை கடைக்காரன், ஜோசிக்காரன், சாமியார், அப்புறம் மந்திரவாதி, அப்புறம் டாக்டரு, இன்ஜினியரு, விஞ்ஞானி, இப்படி ஆயிடுறாங்க. அதான் டிஃப்ரென்ஷியேட் ஆகிடுறாங்க. அப்படி டிஃப்ரென்ஷியேட் ஆன பிறகு அந்தந்த வேலையை அது செய்யும். அப்போ லிவரில் ஒரே ஒரு செல் இருக்குதா? இல்லை, ஒரு கூட்டமான செல்லாம் சேர்ந்து அது லிவர்னு அழைக்கப்படுது. அதுமாரி வயிறு செல்லு, எபித்தீலியல் செல்லு, நரம்பு செல்லு, அது மாதிரி இருக்குது. அதே மாதிரி தான் இங்கே அவங்கவுங்க ஒரு வேலையை செய்கிறாங்க. அதான் ஜாதின்னு பேர். இப்போ புரியுதா பாருங்கள். இப்போ கார்பெண்டர், அது ஆசாரி, அவங்களாம் என்ன செய்வாங்க நீங்களே சொல்லுங்கள்? மர வேலைகள் செய்வாங்க. மர வேலை செய்வாங்க. இது கர்மம்னு சொல்கிறாங்கல்ல, பத்தர். ஐயா, அதுலயே தங்க வேலை செய்யற ஆசாரிகளும் உண்டு, அப்படித்தானையா? அதான் அதுதான் கர்மான்னு பேர் வச்சுருக்காங்க. கர்மான், தட்டம், ஒட்டன், புரியுதுங்க, வண்ணான், அப்புறம் முதலியார், நாயுடு, நாயக்கர், அவங்கவுங்களுக்கு என்னது அந்த பெயர்கள் இருக்கு, இந்த பிரிவுகளுக்கு உண்டான பெயர்கள். இது லிவர் மாரி, லிவரு, கிட்னி, இது மாதிரி தான் அங்கே இது. இப்போ இப்படி பார்த்தா புரியுதா இல்லைங்களா? புரியுதியா? சமுதாயத்தில் 1000 வேலை இருக்குது. அந்த வேலையில் எந்த வேலையும் இவங்க செய்கிறாங்க. இதில் என்ன பிரச்சனை? இப்போ லிவர்ன்றது ஒரு ஜாதி பிரச்சனையா? இல்ல, அதுவும் அவசியம், அது சேர்ந்ததுதான். இது தெரிஞ்சு சொன்னாதான் பிரச்சனைங்கய்யா. மனுஷன் மட்டும்தான் சொல்றான் எல்லாத்தையும் பிரச்சனையாவே. ஆமாம், இது ஏன் பிரச்சனை அப்படின்னா, அப்போ அதுதான் ஒரு கதை சொன்னாங்க. லிவர் செல்லும் அதை வயிறும் கண்ணு சண்டை போட்டுச்சான். நான் தான் முக்கியமான ஆள் அப்படின்ட்டு. புரியுதா இல்லைங்களா? அந்த கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்கவுங்க வேலைன்னு பார்த்தா அவங்கவுங்களும் ஒரு வேலை இருக்குது. முக்கியமான ஆளுங்க தான் அவங்கவுங்களும். ஆனால் வேலையை விட்டுட்டு இங்கே ஞானம் அடைத்துன்னு பார்த்தா தானே அதை. புரியுதுங்களா? இப்போ வேலை லிவர் செல்லு முக்கியமா, கிட்னி செல் முக்கியங்களா? எல்லாமே முக்கியம் தான் ஐயா. அப்போ நீங்கள் வேலை தான் செய்ய போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் இந்த சண்டை நடந்துனே தானே இருக்கும். ஜாதி சண்டை நடந்துனே தானே இருக்கும். ஆமாங்க. நல்லா பாருங்கள். அப்போ நீங்கள் கஸ்டமர் அப்படின்னு வந்தால் ஃபெராரி காருக்கும் மாருதி ஆல்டோ காருக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்குதா இல்லைங்களா? ஆமாங்க ஐயா, இருக்கு. சாதா புடவை, காட்டன் புடவைக்கும் பட்டு புடவைக்கும் என்னது வித்தியாசம் இருக்கு. ஆனால் நான் ட்ரெஸ்ஸு போட்டு போகிறேன், அவ்வளோதான். அப்படின்னா என்னது, காட்டன் புடவையாவது பட்டு புடவையாவது, அதை பற்றிலாம் கவலை கிடையாது. புரியுதா இல்லைங்களா? புரியுது. சும்மா எனக்கு ட்ரெஸ்ஸு வேணும், அவ்வளோதான். இந்த அளவுக்கு தெளிவு வந்துருச்சு ரமணருக்குலாம். அவருக்கு இப்போ நான் பட்டு புடவை தான் கட்டுவேன், பட்டு கோவணம் தான் கட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லுவாரா? ரமண மகரிஷி பட்டு கோவணம் தான் கட்டுவேன் அப்படின்னு அடம் முடிவாரா? கடவுள்கிட்ட போய் கெஞ்சி வர, எனக்கு ஒரு பட்டு கோவணம் கூட, நான் கோவணம் தான் கட்டுறேன், பட்டு கோவணம் கூட எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படி சொல்லுவாரா? அப்ப என்னது, அது அப்படின்னா என்னன்னா, இங்கே என்ன ஆச்சு அப்படின்னா, இவங்களாம் குளோனிங்கை பற்றி பேசுகிறோம். அதான் சாமியார்னா நாம்ளே இதை அசம்பிள் பண்ணுறது, டிஸ்மெண்டில் பண்ணுறது. யாரோ ஒருத்தரும் நமக்கு பதில் நம்ம சாப்பிட்றது செரிக்க வைக்கிறோம், நம்ம தூங்க வைக்கிறோம், முழிக்க வைக்கிறோம், இதுமாரி ஆணாவோ பெண்ணாவோ படைக்க வைக்கிறோம். இது அடிமை இல்லையா? அடிமையா இல்லையா? அதான் நீங்கள் லிவர் செல்ல இப்போ வள்ளலார் பிராமினா பிறந்தாருன்னா அவர் லெவலே வேறுன்றோம். ஏன் அவர் இதில் பிறந்தார்? ஏன் சைவ பிள்ளையா பிறந்தாரு சொல்லுங்க. அவர் அதுலதான் போட்டாங்க, அவர் அந்த பிறக்க வச்சாங்க. அப்ப வருவிக்கு விட்டுறேன், நல்லா பாருங்க, வருவிக்கு விட்டுறேன்னு சொல்ற. யார் வர வச்சுது இவரை? அதுமாரி இயேசுநாதர் சொல்றாரு பரமபிதா அப்படின்றாரு, இவர் அல்லான்றாரு. அப்ப அந்த பரமபிதா அல்லா வருவிக்கு விட்டுறேன்னு யாரோ சொல்றாங்கல்ல, அவங்க யாரு? இவங்களுக்கு மேற்பட்டவங்க, இவங்களுக்கு அதிகாரிகள். அப்ப அந்த அதிகாரின்னா நீ அடிமை தானே? யாரோ ஒருத்தரும் அதிகாரியா இருக்கிறான்னா நீ எப்படி விடுதலை ஆக முடியும்? அடிமைதாங்க ஐயா. நான் சொல்றது புரியுதுங்களா? நீங்க பெண்ணாக இருங்க, ஆணாக இருங்க, எந்த ஜாதியா இருங்க, எந்த மதமா இருங்க, அடிமை தான். புரியுதுங்களா? ஏன்னா நீங்க செய்யற உங்க செயலுக்கு முழு கண்ட்ரோல் உங்க கையில் இல்லை. இப்போ 3 நாள் உங்களால் தொடர்ந்து என்ன பண்ண முடியாது? தூங்க முடியாது. 3 நாள் தொடர்ந்து முழிச்சுன்னு இருக்க முடியாது. புரியுதா இல்லைங்களா?
ஆமாங்க ஐயா. அதுமாதிரி சாப்பிட்டா இந்தந்த சாப்பாட்டுக்கு இந்தந்த ஹார்மோனு சரி அப்படி சொல்ல முடியுமா? கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இல்லை நான் தெரியாமல் விஷம் சாப்பிட்டேன் அதனால் வந்து சரிக்காத அப்படின்னு உங்கள் வயிறுகிட்ட சொல்ல முடியுமா? முடியாதுயா. அப்போ எப்படி நீங்கள் விடுதலை அடைஞ்சிட்டீங்க? பிராமண மகிழ்ச்சி விடுதலை அடைஞ்சிட்டாரா? அப்படின்னா இதெல்லாம் என்ன அப்படின்னா இதெல்லாம் தான் ஜாதினா நான் லிவர் செல்லுக்கு என்ன வேணும்? அது ஒரு நெட்டில் போய் தேடி பாருங்கள். உங்கள் கல்லீரல் பலமாக வேண்டுமா, உங்கள் கல்லீரல் சுத்தமாக வேண்டுமா, அதுக்கு இந்த லேகிங் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. புரியுதா இல்லைங்களா? உணவு முறைகள் என்னென்ன எப்படிலாம் இருக்கணும் நிறைய சொல்கிறாங்க. நிறைய சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் என்னது? இப்போ கார்பெண்டர்லாம் பெரிய பணக்கார ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன வழி? எல்லோரும் மர வீடு தான் நல்லது. மர வேலைகள் அதிகமாச்சுன்னா கார்பெண்டர்லாம் பெரிய பணக்காரர் இருப்பாங்க. புரியுதுங்களா? தங்க வேலை அதிகமாச்சுன்னா என்னது? வைரம் தான் பெருசு அப்படின்னு ஒரு சட்டம் போட்டு கொண்டு வந்துடுறோம். அப்படின்னா அது எல்லாரும் வைர வியாபாரி எல்லாம் கொழுத்து போயிடுவாங்க. புரியுதா இல்லைங்களா? அப்போ இது என்னது? இப்போ அதான் இப்போ சத்திரியன் சூத்திரன்னா என்னன்னு பாருங்க. சூத்திரன்னா இந்த காலை நம்பி வாழறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரம்மாவுடைய காலில் இருந்து என்னது வந்தாராம் அவர். சூத்திரன் வந்து பிரம்மாவுடைய காலில் இருந்து தோணுனாங்க. கால்னா என்னது? மூச்சு விட்டுன்னு கிடப்பான். அதான் ஏடிபி சாமாரி இப்படி தான் சொல்கிறாங்க. அது ஏடிபின்னு புரிஞ்சாதெல்லாம் உங்களுக்கு புரியும். செம்மையாக கிண்டல் பண்ணுறாங்க. அப்படின்னா இந்த இயேசுநாதர் கூட சொல்கிறாரு, இந்த நாசிகள் மூச்சு விடுவோன்னு நம்பாதே என்ன சொல்கிறாங்க. அப்புறம் நாசிகள் மூச்சு விடாமல் எங்கே ஓடுறது? புரியுதுங்களா என்ன சொல்கிறாருங்க? நாசியில் மூச்சு வர்றோன்னு என்னது நம்பாதே. ஏன் அப்படின்னா அவனுக்கு பல்வேறு தேவைகள் இருக்குது. அதான் அந்த பேதுருக்கிட்ட சொல்கிறாரு. இவன் தான் பயங்கரமான அணுக்கு தொண்டை மாரி தெரியுது. யார்? பேதுரு. அந்த பேதுருவை பார்த்து தான் அவர் சொல்கிறாரு, நீ தான் எனக்கு பயங்கரமான எதிரி என்ன சொல்கிறாருங்கய்யா? எதிரின்னு சொல்கிறாருங்க. ஆண்டவரே என்ன ஆண்டவரே எப்படி சொல்லிட்டேன்? யார் பேதுரு சொல்கிறான்? ஆண்டவரே என்ன ஆண்டவரே எப்படி சொல்கிறீங்க? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நீங்கள் தான் எனக்கு ஆண்டவர். என்னை சுட்டு போட்டாலும் உங்களுக்கு எதிரால நான் திரும்ப மாட்டேன். அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி இரவுலே நீ காலைல கோழி கோகுதில்ல, அதுக்குள்ளே என்னை 3 முறை நீ என்னத மறுதளிப்பாய். அவன பிரச்சனை வந்தால் இந்த ஆளுக்கு எனக்கு என்ன சத்தியம் வந்து இந்த ஆளுக்கு யாருன்னே தெரியாது எனக்கு. புரியுது இல்லைங்களா என்ன சொல்கிறாங்க ஐயா? இவரை வந்து காட்டி கொடுத்துட்டான் அவன் யூதாஸ். அதான் யாதவர்கள். இப்போ பாருங்க, இந்த தத்துவ தக்காளிகள் தான் யாரை காட்டி கொடுத்தது? அதுவும் காசுக்கு ஆசைப்பட்டு 20 வெள்ளி பணமோ 30 வெள்ளி பணமோ கொடுத்தாங்களாம். அதுக்காக என்னது குருவை, அதாவது குருலாம் கிடையாது. இங்கே வந்து அவனுக்கு வந்து இப்போ நல்லா கவனிங்க, 12 பேரை தேர்ந்தெடுத்தாரான் அவர். அதுக்கப்புறம் இன்னொரு சுவிசேஷத்தில் 72 பேர் தேர்ந்தெடுத்தாருன்னு வருது. 12 பேரை தேர்ந்தெடுத்து அதில் ஒருத்தரம் தான் யார்? அது ஏன் 12? ஏன் 14, 25 அப்படி தேர்ந்தெடுக்கக்கூடாதா? அதெல்லாம் யோசிக்கணும் நீங்கள். 12 பேரில் ஒருத்தர் தான் 10வது ஆள் தான் யூதாஸ். அதுக்கு நம்பர் இருக்குது. இவன் 1 இவன் 2 அப்படின்ட்டு. ஜோதிடம் தெரியுதுங்களா? 10 தான் கர்மா. இப்போ நாம் கூட திருமூலர் 10ஆம் திருமுலர் பாருங்கள், அவர் தான் குழப்பார். இந்த பக்கம் யோகா பயிற்சின்னு சொல்லுவார், அப்புறம் மந்திரம்னு சொல்லுவார், அப்புறம் மந்திரம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் கடவுள் அருள் தான் அப்படின்னுவார். நீங்கள் திருமந்திரத்தை திருக்குறள்லாம் படிச்சிங்கன்னா குழம்பிடுவீங்க. புரியுதா இல்லைங்களா? ஆமாங்க ஐயா. திருவூர் பழம் படிச்சிங்கன்னா என்னது, டேரெக்டாக படிச்சிங்கன்னா என்ன ஆகிடும்? குழம்பிடுவீங்க. இவங்க என்ன பக்தி சொல்கிறாங்களா, இல்லை பயிற்சி சொல்கிறாங்களா, இல்லை சக்தியை நாமளே கடவுள் ஆகணும்னு சொல்கிறாங்களா, இல்லை கடவுளுக்கு அடிபடிஞ்சிருன்னு சொல்கிறாங்களா? எதுவுமே புரியுமா? புரியாதுயா. அந்த திருவள்ளுவர் 3ஆக பிரிக்கிறாருல, காமத்து பால் இன்பத்து பால், இது அறம்பொருள் இன்பம்னு பிரிக்கிறாரு. அது போய் படிச்சிங்கன்னா ஒவ்வொன்றும் படிச்சிங்கன்னா என்னது, அவனுக்கு தேவையான குரல் எடுத்துன்னு சொல்லுவான், குழம்பிடும். புரியுதா இல்லைங்களா? அப்போ இன்பத்து பால் குரல் இருந்து வந்து ஒருத்தன் சொல்கிறான் அப்படின்னா திருவள்ளுவர் இன்ப அனுபவிக்க சொல்கிறாரு. புரியுதா இல்லைங்களா? கரெக்டுங்களா? அதுமாதிரி பொருட்பால் சொல்லணும், பொருள் சம்பாதிக்கிறத பற்றி அதில் பேசுவார். அரசு அப்படின்னு அதில் சொல்லுவார், அரசன் எப்படிலாம் இருக்கணும், அவன் அந்த ஒற்றர் படையெல்லாம் வச்சிங்கன்னா எதிரி வரக்குள்ள ஆரம்பத்தில் அவனை சாவடிச்சுன்னுவார். இங்கே கொல்லான் புலால் மறுத்தான எல்லா உயிரும் கைகூப்பி தொழுன்னு அறத்து பாலில் சொல்லுவார்.
அப்போ எது குழம்பிடும், புரியுதா இல்லைங்களா? ஆமாங்க ஐயா. அப்போ லிவர் நல்லா இருக்குன்னா சில சாப்பாடு சாப்பிட்ணும், கிட்னி நல்லா இருக்குன்னா சில சாப்பாடு சாப்பிடணும், உங்களுக்கு சுகர் வரக்கூடாதுன்னா சில சாப்பாடு சாப்பிட்ணும். சுகர் வரணும் அப்படின்னா அதுக்கு எல்லாம் இருக்குது. ஆனால் இது எல்லாமே கன்சியூமர்லேருந்து தான் சொல்கிறாங்க. ஆனால் வள்ளலாரோ ரமணரோ அல்லது ஆன்மீகம்னா என்ன அப்படின்னா இந்த அனைத்து அடிமைத்தனங்கள்ல இருந்தோம் எப்படி அது இது இந்த உடம்பு வேற ஒருத்தரவங்க கொடுத்து வந்ததுனால இந்த ஜாதியிலிருந்து மதத்திலிருந்து ஆண் பெண்லேருந்து இந்த மாதிரி தன்மையிலேருந்து இதெல்லாம் மனசில் தாங்குது. ஆண் பெண் மனசில் இருக்குதா உடம்புல இருக்குதா சொல்லுங்க பார்க்கலாம். மனசுல தானையா? இப்போ நான் ஆண் பெண் அப்படின்னு இப்போ நான் ஆண் அப்படின்னு வச்சுப்போம், இது மனசில் இருக்குதா உடம்புல இருக்குதான்னு கேட்குறேன். மனசில் தான் இருக்குது, உடம்புல கிடையாது. அதான் இப்போ பிரம்மச்சாரி. இப்போ ரமணர் ஆணா பெண்ணா? செக்ஸில் ஈடுபடல, செக்ஸ்ன்னு வரும்போது ஆண் பெண் வருது, செக்ஸில் ஈடுபடல, இப்போ அவர் ஆணா பெண்ணா? மனசுல பெண்ணாதான் இருந்திருக்கிறாரு. அப்படிதான் இல்லைங்கம்மா, அவர் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, அதை பரவசாரம் பண்ணி கடந்து விட்டார். இப்போ ஆண் பெண் எப்போ வருதுன்னா குழந்தை பெற்றுக்கணும் செக்ஸ்ன்னு வரக்குள்ள தான் வருது, புரியுதுங்களா? வேற எதுக்கு ஆண் பெண் தேவையா? இல்லைங்க, அவங்க வேற எதுவுமே தேவையில்லை, புரியுதா இல்லைங்களா? இதை தான் சொல்கிறாங்க. அப்போ இந்த ஜாதி மதம் அதுக்கப்புறம் என்னது ஆண் பெண்ணு. ஆனால் இங்கே பாருங்கள், ஜாதி மதத்தை கூட நீங்கள் காட்ட தேவையில்ல, ஆண் பெண் எப்பயும் என்னது இருந்துன்னே இருக்கும். அதனால தான் அவர் சொன்னார் பார்க்கடல் கடைஞ்சி பாருங்க அப்படின்ட்டு. நான் அப்படின்னா எப்பயும் என்னது இப்படியே பார்த்துனே இருக்கணும், சண்டை, அப்புறம் ஏதோ பொண்ணு வந்ததுன்னா அதை எப்படி கவர் பண்ணுறது, புரியுதா இல்லைங்களா? பொண்ணாக இருந்தா என்னது இவர் நம்மளை நல்லா பார்த்துப்பாரா, அவர் நல்லா பார்த்துப்பாரா, இவர் மூக்குத்தி வாங்கி கொடுப்பாரா, அவர் ஒட்டியான வாங்கி கொடுப்பாரா, புரியுதுங்களா? ஏன்னா என்னது அப்போ இதுதான் அதிகமாக அடிமைப்படுத்துது. அப்போ இதுலேருந்துலாம் எப்படி வெளியில் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் டெக்னாலஜி தான். அதான் இப்போ இந்த உடம்பு தான் நமக்கு ஆண் பெண் இல்லை ஜாதியில் அவன் போடுறான். நான் ஏன் பிராமினா பிறக்கல தெரியாது, நான் ஏன் அமெரிக்காவில் பிறக்கல தெரியாது, நான் ஏன் தமிழ்நாட்டில் பிறந்தேன், ஏன் இந்த ஜாதியில் இந்த மாதிரி பிறந்தேன் அப்படின்னா தெரியாது, புரியுதுங்களா? புரியுதுங்க. இதுக்கு கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக யாரோ சொல்லிட்டாங்க நீ முன் ஜென்மத்தில் இதுமாதிரி செஞ்ச, அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் இப்போ எனக்கு அடிக்குது, புரியுதா இல்லைங்களா? அப்போ நான் முன் ஜென்மம் என் கையில் இருக்குதா, அதை ஒன்றும் பண்ண முடியாது, புரியுதா இல்லைங்களா? நான் இதுவரையும் முன்னாடி செஞ்சதெல்லாம் மாற்ற முடியுமா? அதான் சொன்னாங்க கையை என்ன பண்ண முடியாது, பின்னாடிலாம் வளைக்க முடியாது. கையை பின்னாடி வளைக்க முடியுமா? முடியாது. ஆனால் காலை பின்னாடி வளைக்கலாம்னு சொன்னாங்க. எவ்வளோ சூப்பராக வச்சுக்கிறாங்க பாருங்க. காற்று இதுவரையும் நீ பிராணாயாமம் பண்ணல, ஏடிபி சம்பாதிக்கல அப்படின்னா இனிமேல் சம்பாதிக்கலாம், புரியுதுங்களா? புரியுதுங்க. ஆனால் இதுவரை செய்த செயல்களை என்ன பண்ண முடியாது, அதான் செயல்களுடைய பதிவு தான் ஆன்மா, அதை என்ன பண்ண முடியாது, உன்னால் வளைக்க இயலாது. போன ஜென்மத்தில் நான் செய்த பாவத்தை இந்த ஜென்மத்தில் மாற்ற முடியுமா? செஞ்சது தான் மாற்றிக்க முடியும்னா இனிமேல் செய்யாமல் செய்ய முடியும். அது செஞ்சது செய்யலைன்னு ஆகுமான்னு கேட்குறேன் நான். இல்லையா, முடியாது. அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இல்லை, இதை பரவசரம் பண்ணோம்ல. ஆனால் இப்போ ஆன்மா கர்மாலாம் அப்படின்னா கர்மா அப்படின்னா என்னன்னு பாருங்கள். உங்களை படைச்சி விட்டுறாங்க. உங்களுக்கு எந்த ஜாதி இதெல்லாம் யாரும் கடவுள்னு சொல்ல, யாரும் சொல்ல. நடுவில் யாரோ சாமியார் சொல்கிறான், சாமியாரோ இல்லை யாரோ சொல்கிறான் இதுமாதிரி ஜாதி இது மதங்குது, கடவுள் தான் உன்னை படைச்சான் அப்படிலாம் அவன் சொல்கிறான். ஆனால் இன்றைக்கி ஒன்றுமே தெரியாத பரவசாரமே, இதை பற்றிலாம் ஒன்றும் சிந்திக்காத ஒரு ஆள் அப்படியே வாழ்வதற்காக பல்வேறு தேவைகள் வருது. அதுக்காக அவன் மட்டும் இஷ்டத்துக்கு என்ன பண்ணுறான், எதை வேணா சாப்பிட்றான், என்ன வேணா செய்கிறான், புரியுதா இல்லைங்களா? இப்போ பணம் சம்பாதிக்க தான் டாஸ்க்கு அப்படின்னு கொடுத்தவொன்னே என்னது, பணம் சம்பாதிக்கிறதுக்கு அவன் என்ன பண்ணுவான், புரியுதுங்களா? அதுதான் ஆன்மா ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். அவன் செய்கிறதெல்லாம் அங்கே ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. இது இதை பண்ணுறான் அப்படின்னா அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, உடம்பே அனுப்புது 12 காப்பி, அது வேற. அது இல்லாமல் எதிராளி அனுப்பிச்சுனே இருப்பாங்க. அதான் இப்போ மாந்திரிகம்னு சொல்கிறோம். இப்போ மொட்டை பெட்டிஷன் சொல்கிறாங்களா, அதுதான் மாந்திரிகம், புரியுதுங்களா? அதுங்கய்யா மொட்டை பெட்டிஷன் சரியா? மாந்திரிகம்னா புரியுதுங்களா? இப்போ ஒரு மாடை நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின்னா அது கத்துது, அதுதான் மொட்டை பெட்டிஷன், வேணா அடிச்சான் அப்படின்ட்டு.
அப்போ இங்கே எப்படி 2 பேருக்கு தகராறுனா நீதிமன்றம் போலீஸு எல்லாம் இருக்குதோ அதுமாதிரி அங்கேயும் இருக்கும்ல, புரியுதா இல்லைங்களா? யார் வேணால் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். கம்ப்ளைண்ட் பண்ணுறது இப்போ உங்களை பற்றி நான் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதா? போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அது நியாயமா, அந்த கம்ப்ளைண்ட் ரைட்டாக தப்பான்னு பார்த்து விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்குது? போலீஸு நீதிமன்றம் எல்லாம் இருக்குது, புரியுதுங்களா? கிரிமினல் குற்றம், சிவில் குற்றம்னு இருக்குது. கிரிமினல் குற்றம்னா என்னது? உடம்பால் பாதிக்கப்படுறது. சிவில்னா மனதால் பாதிக்கப்படுது. இப்போ சொத்து இதெல்லாம் உடனே கிரிமினலா இதுவா? இந்த சொத்து எண்ணித்தான் அப்படின்னு சொல்கிறேன், அது கிரிமினலா சிவிலா? சிவில்யா. சிவில்லாம் என்னது? போலீஸ் ஸ்டேஷனில் எடுக்க மாட்டாங்க, தெரியுங்களா? பார்த்துறீங்களா இல்லை கவனிக்கிறீங்களா? சிவில் கேஸை கொண்டு போய் நீங்கள் போலீஸ் கிட்ட கொடுத்தீங்கன்னா சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து சிவிலுங்க, கோர்ட்டுக்கு போங்க அப்படின்னுவாங்க. இதே கிரிமினல் அடிச்சிட்டான், வச்சுட்டான், காயம் ஆயிடுச்சு அப்படின்னு என்னது? போலீஸ் உடனே எடுக்குது, புரியுதுங்களா? அப்போ இது அப்படியே கொண்டு வந்து ரத்தத்தில் பாருங்கள், இந்த இது மாதிரி ஒயிட் பிளட் செல், ரெட் பிளட் செல் இருக்குது, அப்புறம் பிளேட்லெட்ஸ் இருக்குது. அப்போ பிளேட்லெட்ஸ் வந்து ஆர்மி, புரியுதுங்களா? அது எங்கேயாவது உடம்புல கீரல் வந்துடுச்சு, அதாவது காயம் ஆயிடுச்சு அப்படின்னா ரத்தம்லாம் வெளியே போகுதுல்ல, அது ஓடி வந்து உடனே என்னது அதெல்லாம் சீல் பண்ணுது. இதுதான் ரிசர்வ் படைகள், புரியுதா இல்லைங்களா? அப்போ அதுமாரி சீல் பண்ணிட்டு ரத்தம் வெளியேறல, அதுக்கப்புறம் அதை சரி பண்ணுற வேலையை யார் பார்க்குறது? WBC. அங்கே வர எதிரிகள்லாம் அங்கே நின்று அந்த எதிரிகள்லாம் அது முழுங்குது. இது WBC. அப்போ போலீஸு, ரைட்டுங்களா? புரியுதுங்களா? அப்படி இப்படி பார்க்கணும். அப்போ இந்த இதுக்கு RBCக்கு என்ன தான் வேலை? அதான் குழந்தைங்க வந்து பிளேட்லெட்டு, WBCனா ஆணு, இந்த RBC தான் என்னது? பொண்ணு, புரியுதா இல்லைங்களா? RBCனா என்னதுங்கய்யா? RBCனா பெண்கள், பிளேட்லெட்னா குழந்தைங்க, WBCனா என்னது? ஆண்கள். அப்போ இந்த குழந்தைங்க தான் வதன்னு இருக்குது. அது வந்து அது எதுக்கு குழந்தை அப்படின்னா, ஏதாவது பிரச்சனை, இப்போ போய் காப்பி தூள் தீர்ந்து போச்சு அப்படின்னா அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, அம்மா குடுக்குன்னு ஓடி போய் காப்பி தூள் வாங்கினோம் அப்படின்னாங்க, புரியுதுங்களா? சொல்லுவாங்களா இல்லையா? கேட்குதுங்களா? கேக்குதுயா. அப்போ இப்போலாம் போறதுக்குன்னே குழந்தைங்க வேணும்னு சொல்லுவாங்க. ஆமாம், அப்போலாம் நாலாம் சின்ன வயசாக இருக்குல்ல, அதுதான் இதுக்கு போக மாட்டாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக காலம் மாறக்குள்ள கடைக்கு போகிறதில்ல, அதான் மாலுக்கு போய் மொத்தமாக வாங்கின்னு வரது. அப்படி இருந்தாலும் இந்த கடைக்கு போகிறதுக்குன்னே சில பசங்களே இருப்பாங்க, தெருவிலே இருப்பாங்க, இல்லைன்னா அவங்க பசங்களே போய் என்னது 4-5 பசங்க இருந்ததுன்னா டக்குன்னு வேலையாகும். அதான் பிளேட்லெட்ஸ். அது ஒரு என்னது WBC தான் குடும்பத்தில் அந்த எதிரிகள்லாம் வந்தால் அவர் பார்த்துப்பார். ஆனால் உள் வேலையை ஃபுல்லாக யார் பார்க்கணும்? பெண்கள், RBC. புரியுதா பாருங்க? அப்போ இதுமாரி இருக்குது. ஆனால் இதெல்லாம் வேலைன்னு வரும்போது தான், அதான் கன்சியூமர் இதில் வருது. டிஃப்ரென்ஷியேட் ஆன பிறகு நான் பெண்ணு, நான் ஆணு, நான் குழந்தை, நான் முதலியர், நான் வந்து நாயுடு, நான் கவுண்டரு அப்படின்னு ஆன பிறகு தான் இதெல்லாம் வருது, புரியுதுங்களா? நான் இன்ஜினியரு, அதில் சிவில் இன்ஜினியர், நான் இதில் நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரு, நான் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர், இதெல்லாம் என்னதுங்க? ஏன் டிஃப்ரென்ஷியேஷன். ஆனால் இங்கே நாங்கள் எதை பற்றி பேசிக்கிறோம்? க்ளோனிங்னா என்னது? செக்ஸ் இல்லாமலே இது பாலின பெருக்கம். இப்போ செக்ஸ் வச்சுக்கிறதா இதான் சம்சார துக்கம். இது அறிவியலாக பாருங்கள். சம்சார துக்கம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது டிஃப்ரென்ஷியேஷன் ஆன பிறகு பாலின பெருக்கத்தை தான் சம்சார துக்கம்னு சொல்கிறாங்க. எனக்கு குழந்தை இல்லை, சம்சார துக்கம். அதுவே க்ளோனிங் பண்ணிட்டீங்கன்னா அது என்னது? மரணமில்லா பெருவாழ்வு, புரியுதுங்களா? ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மூலமாக எனக்கு டெண்டுல்கர் மாரி ஸ்கின் டெக்ஸ்சர், எல்லாம் டெண்டுல்கர் மாரி சுருட்ட முடி, அப்புறம் இது மாதிரி அவன் பேர் என்ன, இந்த ஆஸ்திரேலியாக்காரன் ஷேன் வார்ன் மாரி உடம்பு, புரியுது இல்லைங்களா? குணம் வந்து மைக் டைசன் மாரி செய்யலாமா இல்லையா? பொம்மன் ஆயிடுச்சிங்கய்யா. அப்போ ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அதானே? க்ளோனிங் தானே வழி. இதை தான் சிவபெருமான் சொல்கிறாருங்க. இதை தான் வள்ளலார் செய்து காட்டினார், அப்பர் சாமி செய்து காட்டினார், சிவபெருமானை இதுதான் செய்து காட்டினார். அதான் படைத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. படைத்தான்னா இதுதான் பைபிள்லையும் சொல்கிறாங்க. செக்ஸ் இல்லாமலே என்ன பண்ணான்? நீ
என்ன பண்ணுங்கய்யா, உடம்ப தாங்க கருவி. செக்ஸ் இல்லாமலேயே இதை குளோனிங் மூலமாக, ஜெனட்டிக் என்ஜினியரிங் மூலமாக என்ன பண்ணோம், கிரியேட் பண்ணவும், தேவையில்லைன்னா அது என்னதை அழிக்கவும் வேணும் அப்படின்னு சொன்னான். அப்போ குளோனிங் என்னது அடிமட்டமான ஒரு தொழில்நுட்பம். அடிமட்டமான அவன் என்னன்னா, இது குளோனிங் எப்படி பண்ணுறாங்க தெரியுமா? ஒரு செல் எடுப்பாங்க, உங்கள் உடம்புலேருந்து லிவர் செல்லையோ கண்ணு செல்லையோ ஏதோ ஒரு செல் எடுத்து அதில் 46 குரோமோசோம் இருக்குது. இப்போ கண்ணு செல்லுன்னா கண் வேலை மட்டும்தான் செய்யும். இப்போ அதான் நீங்கள் சொல்லுவீங்க, நீங்கள் வந்து இப்போ ஃபிசிக்ஸ் வாத்தியார், உங்கள்கிட்ட வந்து பயாலஜியில் ஒரு ஸ்டூடெண்ட்டு சந்தேகம் கேட்குறான், என்ன சொல்லுவீங்க? இது ஏன் சப்ஜெக்ட் இல்லை அப்படின்னா என்னென்னா, 46 குரோமோசோமில் அந்த கண்ணு வேலையை செய்யறதுக்குண்டான குரோமோசோம் தான் ஆக்டிவேட்டாக இருக்கும். ஆனால் ஃபிசிக்ஸ் வாத்தியாருக்கு பயாலஜி தெரியாதா? அவர் படிக்கலையான்னு கேட்குறேன் நான். சின்ன வயசில் பயாலஜிலாம் படிச்சு தானே வந்துக்கிறாரு. அதை அவர் தெரிஞ்சிக்கூடாதுன்னு எதாவது இருக்குதா? இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை. அவருக்கு தமிழ் தெரியக்கூடாதுன்னு எதாவது இருக்குதா? இங்கிலீஷ் தெரியக்கூடாதுன்னு இருக்குதா ஃபிசிக்ஸ் வாத்தியாருக்கு? இதுதான் டிஃப்ரென்சியேஷன். அதான் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நான் வந்து முதலியார், நான் வந்து ஆண், நான் வந்து இந்த வேலைலாம் செய்ய மாட்டேன், புரியுதுங்களா? நான் வந்து என்ன கருமா வேலையை, நான் வந்து பார்பர் வேலையை என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். ஏன்? அதான் ஃபிசிக்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஃபிசிக்ஸ் தான் படிச்சுக்கிறேன், அதெல்லாம் சண்டை வந்து அங்கே போய் கேளு. இதுதான் சம்சார துக்கம், புரியுதுங்களா? அப்போ குளோனிங்னா என்ன அப்படின்னா, இந்த ஒரு செல்லை, ஒரு கார்பெண்டரை எடுத்து எல்லா வேலையும் செய்கிற மாதிரி அவர் ஆக்கிறது. அப்போ தசகாரி வாசியவன் என்ன சொல்கிறாரு, இதுதான் சிவபுரம் சொல்லி கொடுத்தோன்னு புரியுதா பாருங்கள்? குளோனிங், தசகாரி வாசியவன் தான் குளோனிங், புரியுதுங்களா? ஒரு ஃபிசிக்ஸ் வாத்தியாரை எடுத்து அவருக்கு தமிழ், இங்கிலீஷு எல்லாமே சொல்லிக் கொடுக்குது, பயாலஜி, கெமிஸ்ட்ரி எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுத்து அவரை சகலகலா வல்லவர் ஆகிறது. இதுதான் 46 குரோமோசோமில் ஒரே ஒரு குரோமோசோம் மட்டும்தான் அங்கே வேலை செய்யும், மீதிலாம் என்னதை டீஆக்டிவேட்டடாக கம்முன்னு இருக்கும். இப்போ குளோனிங்னா என்னென்னா, அந்த 46 குரோமோசோம் என்ன பண்ணோம், ஆக்டிவேட் பண்ணி அதுக்கப்புறம் அது அங்கே செக்ஸு கிடையாது. இதுக்கு நல்லா கவனிங்க, இங்கே செக்ஸே கிடையாது. ஆனால் செக்ஸில் எப்படி நடக்குது அப்படின்னா, இப்போ ஆண் அப்படின்னா அவனுக்கு 46 குரோமோசோம், இதில் 23 குரோமோசோம் புதுசாக இப்போ செக்ஸ் மூலமாக ஒரு குழந்தை வருது அப்படின்னா 23 குரோமோசோம் யார் தரணும்? ஆண் தரணும். ஆண் அங்கேருந்து ஒரு என்னது 23 குரோமோசோம் ரெண்டும் வருது. இதில் தான் பாது, ஏய் கண்ணு பக்கத்து வீட்டுக்கார மாதிரி இருக்குது, புரியுதா இல்லைங்களா? எங்கே வருதுங்க பிரச்சனை சொல்லுங்க. இப்போ இல்லை பிரச்சனை பாலின பெருக்கத்தில் தான், புரியுதா இல்லைங்களா? இப்போ சிங்கம் அதனுடைய குட்டி மட்டும் வந்துடுச்சு, என்ன நடந்துக்குதாப்பா சண்டை எங்கே வருது? யான் எனது, இப்போ சொல்லுங்க, யான் எனது என்னும் செருக்கர் வானோருக்கு உயர்ந்த உலகம் பூக்கும். இப்போ சிங்கம், அது சிங்கம் வந்து இப்போ எல்லாம் காப்பாற்றுறதுக்கு போராடினுக்கிறாங்க. அந்த சிங்கம் குட்டியை, அந்த பெரிய சிங்கம் எல்லாம் கொல்றதே சிங்கம் தான், புரியுது இல்லைங்களா? அது வேற ஒரு சிங்கத்தினோட குட்டியாக இருந்தால் இது போய் என்ன பண்ணுறோம், தயவுதாட்சியமும் எல்லாமே எல்லாத்தையும் சாவடிச்சிடும், புரியுதுங்களா? ஏன்? அரியாசனத்தில் அமர்ந்து ஆட்சி செய்கிறார், சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி செய்கிறார். ஏன்? அது ஆண் சிங்கம் தான் என்னது அங்கே தலைமை. பெண் சிங்கமும் அது கூட்டணி போட்டுங்கன்னா ஆண் சிங்கத்தை வேட்டி விட்டு அதுவும் அள்ளிராஜ்யம் நடத்தலாம் இருக்குது. அப்போ இதெல்லாம் என்னது? அப்புறம் விவசாயம் பண்ணுறீங்க, விவசாயம் பண்ணால் அதில் வந்து பூக்க மாட்டேது, காய்க்க மாட்டேது. ஏன்னா மகரந்த சேர்க்கை நடக்கலையா? மகரந்த சேர்க்கைன்னா என்னையா அப்படின்னா அது ஆண் பெண்ணு, புரியுது இல்லைங்களா? அந்த நடுவில் இருக்கிறது நீட்டிங் இதில் அது மகரம் தான், அது ஆண். இந்த இதெல்லாம் என்னது பெண்ணு, அது உள்ளே போனோம். அந்த மகரந்தம் உள்ளே போய் அந்த சூழ்பையில் சேர்ந்தா தானே அது காயெல்லாம் வரும், கருவுறுதல் நடக்கும். அப்போ இதெல்லாம் என்னது? அப்போ நான் விவசாயம் பண்ணுறேன், எனக்கு விளைச்சல் சரியில்லை, எல்லாம் விவசாயி உள்ள லோல் போடுறான். அப்போல்லாம் இதெல்லாம் டிஃப்ரென்சியேஷனில் வர பிரச்சனை, புரியுதுங்களா? இதில் நீங்கள் வந்து விவசாயியை பெரிய பணக்காராயிட்டீங்க அப்படின்னா என்னென்னா, நீங்கள் தான் நல்லா வேலை செஞ்சு நிறைய கொழுப்பு, நிறைய கார்போஹைட்ரேட், நிறைய ப்ரோட்டீன் வச்சுக்கிறீங்க. ஆனால் இங்கே பகிர்ந்தளிக்கப்படும். நீங்கள் இது பண்ணாலும் இந்த உடம்புல நீங்கள் ஒரு ஆள் ஒரே ஒரு செல் நல்லா சம்பாரிச்சாலும் அது என்ன ஆகும்?
பகிர்ந்தளிக்கப்படுது. பகிரத்தான் செய்யும். பகிரதான். அதனால் இப்போ நீ ஹாலில் போய் உட்காந்துக்கிறீங்க, சூடாகிறீங்க, மற்றவங்களாம் ஜில்லுன்னுக்குது. அப்போ உங்களுடைய அந்த சூடு என்ன ஆகுது? பகிர்ந்தளிக்கப்படும். அதெல்லாம் நீங்கள்லாம் முடியாதெல்லாம் சொல்ல முடியாது. புரியுதுங்களா? ஆமாங்க ஐயா. அப்போ அதுக்கு டெக்னாலஜி வேணும். இல்லை என் சூடு யாருக்கும் போகக்கூடாது அப்படின்னா என்னதை சுற்றி நீங்கள் அதாவது இல்லை மற்றவங்களாம் சூட்டில் இருக்கிறான் நான் ஜில்லுன்னு இருக்கணும் அப்படின்னா ஏசி போட்டுக்கணும். டெக்னாலஜி வேணும். புரியுதுங்களா? ஆமாங்க ஐயா. அப்போ நீங்கள் இதுலேருந்து விடுதலை அடையத்துக்கு எது உதவுது? மூளையா டெக்னாலஜி மூக்கா? சொல்லுங்க ஐயா. மூளையா மூக்கா? அப்போ சிவபெருமான் என்ன சொல்லி கொடுத்தாரு இது? ஆனால் சிவபெருமான் சொல்லி கொடுத்துல மிகவும் லோ டெக்னாலஜி. இந்த இவன் டிஃப்ரென்ஷியேட் ஆன ஆள்லாம் நல்லா வாழறதுக்கு மூச்சு பயிற்சி, அது ஏடிபி வந்துடும். அதை வச்சுன்னா அவன் அதை கருணை கடல். இப்போ 1 லிட்டர் பால் கறக்குதுன்னா அதுக்கு ஒருத்தரம் வந்து ஏதோ ஒரு மாட்டை குளோனிங் பண்ணி இது ஜெனடிக் இன்ஜினியரிங் பண்ணி 40 லிட்டர் கறக்க மாதிரி பண்ணிட்டான். 1/2 லிட்டர் கறந்த மாட்டை 40 லிட்டர் கறக்க மாதிரினா அவன் கருணை கடலா? அது மாதிரி தான் ஆயிடுச்சு இப்போ. புரியுதா இல்லைங்களா? இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இப்போ ஒன்றுமே அதான் பணம் சம்பாதிக்க முடியல. அப்போ பணம் சம்பாதிக்க முடியாதவனா பணம் சம்பாதிக்க முடிவு பண்ணிட்டான். இப்போ 4 ரூபா சம்பாரிச்சிருந்தோம் 40,000 சம்பாதிக்க மாதிரி பண்ணிட்டாங்கய்யா. கடவுளா? இல்லைங்க. அப்போ இது எல்லாமே அதில் வருது. ஒரு உடம்புக்குள்ளே நடக்கிற செல்லில் உற்பத்தி அதனுடைய அவுட்புட் இதில் தான் வருதே தவிர அது கடவுள் தன்மையில் வரல. புரியுதா இல்லைங்களா? அப்போ நீங்கள் ஏடிபி நிறைய சம்பாரித்து உங்களோட அபிலாஷிகளை நிறைய நினச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, நினச்ச ஆணை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, இல்லை நினச்ச பேர்லாம் வசியம் பண்ணி அவங்களாம் அனுப்பிச்சிக்கிறேன்னா இது கடவுள் தன்மைன்னு கேட்குறேன் நான். என்னது மறுபடியும் இது சம்சார துக்கம். புரியுதா இல்லைங்களா? அப்போ ராவணன் அவ்வளோ பெரிய டெக்னாலஜி வச்சுருந்தான், மறுபடியும் என்னது சம்சார துக்கம். புரியுதுங்களா? அப்போ இதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு என்ன வழி? எஸ்கேப்லாம் ஆக முடியாது. டெக்னாலஜி வர வர நீ வந்து எந்த அளவுக்கு உங்கள்கிட்ட டெக்னாலஜி இருக்கோ அதில் அந்த அளவுக்கு பெரிய சம்சார துக்கத்துக்கு போகிற. சம்சார துக்க நிவர்த்தி கிடையாது. இது இந்த டெக்னாலஜி வரும்போது சம்சாரம் தானாக நல்லா நடக்குது. புரியுதில்ல? அதை நான் சொன்னேன். நீங்கள் வந்து குடும்பத்தை நல்லா நடத்துனா சமுதாய வேலைக்கு போனீங்கன்னா குடும்ப பிரச்சனை இருக்காது. அப்போ சமுதாயம் என்கின்ற சம்சாரத்துக்கு போனீங்கன்னா குடும்பம் என்கின்ற சம்சாரம் எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. அப்போ நீங்கள் குடும்ப பிரச்சனைலேருந்து தப்பிச்சிட்டிங்களா? குடும்ப பிரச்சனையை வெற்றி கொண்டுட்டீங்களா? கடந்து வெட்டியிருக்கலாம். இதுதான் வழி, வேற வழி இல்லைன்னு சொன்னாங்க சிவபெருமான் எல்லாருமே. நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்போ குடும்ப பிரச்சனையிலிருந்து எஸ்கேப்லாம் ஆக முடியாது. குடும்ப பிரச்சனையை கடந்து போகலாம் நீங்கள். புரியுதுங்களா? அப்போ இதுதானே முன்னேற்றம். எது முன்னேற்றம் நீங்களே சொல்லுங்கள். குடும்ப பிரச்சனையிலேருந்து ஓடி போகிறதா, குடும்ப பிரச்சனையை வெல்வதா? வெல்றதுன்றது எப்படி நடக்குது? டெக்னாலஜி மூலமாக தான் நடக்குது. டெக்னாலஜி தான். புரியுதா இல்லைங்களா? இப்போ உங்களுக்கு வேலையே இல்லைங்கம்மா, அப்புறம் எப்படி நீங்கள் குடும்ப பிரச்சனையை வெல்லுவீங்க? அது முடியாது. அப்போ வேலைன்றது என்னது? சமுதாயத்தில் பல்வேறு தேவைகள் இருக்குது. அதில் அந்த வேலையை ஒரு கம்பெனி வேலையை செய்யறதுக்கு மாதிரி நீங்கள் உங்களை தகுதிப்படுத்திக்கிட்டு அந்த கம்பெனியில் போய் வேலை செய்ய அவன் சம்பளம் கொடுக்குறான். அது மூலமாக தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? குடும்ப பிரச்சனை வந்து அதுமாதிரி பிரபஞ்சத்தில் பல்வேறு வேலை இருக்குது. அதான் சொல்லலாம். இதுமாதிரி ஜெனடிக் இன்ஜினியரிங் அதெல்லாம் இதில் நீங்கள் எந்த அளவுக்கு பெரிய ஆளோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பணம்லாம் கிடைக்கும். அப்போ இவன் பில்கேட்ஸ், இந்த எலான் மாஸ்க், இவன்லாம் வந்து அவனுக்கு குடும்ப பிரச்சனை இருக்குதா? இல்லையா? இல்லைன்னு இல்லை, இருக்குது. அதெல்லாம் ஈஸியாக என்ன பண்ணுறான்? எப்படி? டெக்னாலஜி அல்ல. புரியுது இல்லைங்களா? பணம் வச்சுக்கிறான். இப்போ இவனுக்கு பார்த்தீங்கன்னா பில்கேட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கேஸான். அவன் மேலே என்னது கேஸுக்கே ஏதோ 30% என்னமோ போதும் அவன் வருமானத்தில். அவன் மேலே என்ன நிறைய கேஸ் இருக்குதான். அந்த கேஸுக்கு என்னது 30% எவ்வளோ போதும் வருமானத்தில். இதெல்லாம் படிக்கிறீங்களா? ஏன் அப்போ அவன் தான் இவ்வளோ கேஸ் வருதுல விட்டுட்டு நான் நிம்மதியாக இருக்க போகிறேன், நான் அமைதியாக அப்படியே ஆசிரமத்தில் இருக்க போகிறேன், மூச்சு பயிற்சி பண்ணி இருக்க போகிறேன் வருவானா? இல்லை கருணாநிதி, ஜெயலலிதா இதுங்களாம் வந்து நான் லீவ் மீ அலோன் அப்படின்னு வந்து ஆசிரமத்தில் உட்காந்துக்குமா? உட்கார முடியுமா? இல்லைங்க, அவங்க வெறும் சமுதாயத்துல மனசுல மாட்டிட்டு இருக்காங்க. அதே சாமியார் நான் எல்லாத்தையும் திறந்து விட்டேன்,
அப்படின்னு சொன்னாலும் கருணாநிதிக்கு சலாம் போட்டு தான் ஆகணும். இப்போ சத்குரு ஜட்டிவாஸ் யாருக்கு சலாம் போட்டாகணும்? அரசியல்வாதிக்கு ஃபுல்லாக என்னது? இப்போ நான் இருக்கேன், நீங்கள் இருக்கிறீங்க, எல்லாம் 1000 தத்துவம் இருக்கும். இவங்களாம் முட்டாள்னு நான் சொல்கிறேன். ஆனால் அதே முட்டாளுக்கு தான் நம்ம என்ன பண்ணி ஆகணும்? சர்வைகள் வரும்போது என்னது? சல்யூட் போட்டு தான் ஆகணும். அப்போ என்னது? நிதர்சனம் என்பது வேறு, இது என்னது? தத்துவம் என்பது என்னது? படிக்கிறது என்பது தத்துவம் என்பது வேறு. ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பற்றி படிக்கலாம், ஆனால் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் செஞ்சால் தான் நீங்கள் பெரிய ஆள், வேலை கிடைச்சதான். அதான் நான் படிச்சுட்டேன் எனக்கு வேலை கிடைக்கலன்னுவாங்க. புரியுதுங்களா? இப்போ நீங்கள் படிச்சிங்க, ஏதோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் படிச்சிங்க, ஆனால் வேலை கிடைக்கல. எந்த கம்பெனிக்கு போனாலும் வேலை கிடைக்கல. ஏன் கிடைக்கலன்னா எல்லாம் படித்து டிகிரி தான் இருக்குதே தவிர ஒன்றும் திறமை இல்லைன்றான் கம்பெனிக்காரன், ஓனர். புரியுதா இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் புரியுதா பாருங்கள். அப்போ இந்த குளோனிங் பற்றி படிக்கிறதுன்றது முதல் ஸ்டெப்பு. குளோனிங்னா என்னது? அதான் பறவைசாரம். குளோனிங் தான் பறவைசாரம். பறவைசாரத்தில் படிக்கிறதுன்றது என்னது? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அப்போ படிக்கணும்னா யாரோ ஒருத்தர் உங்களுக்கு சொல்லி விடணும். நீங்களெல்லாம் என்ன பண்ண முடியாது? இப்போ டாக்டரோ இன்ஜினியரோ குளோனிங்க நீங்களே படிக்க முடியுமா? இல்ல படிக்க முடியாது. சொல்லிக் கொடுக்கணும் ஒருத்தர். யார் சொல்லிக் கொடுக்கறது? அப்போ முதல்ல படிக்கணுன்ற எண்ணம் வேணும்ல. இதுலேருந்து நான் எப்படி தப்பிக்கிறது? அதை தப்பிக்கிறது கிடையாது, கடந்து போவது. புரியுதா இல்லைங்களா? அப்போ குடும்பத்திலேருந்து சமுதாயத்துக்கு போனீங்கன்னா குடும்ப பிரச்சனை இருக்காது. சமுதாயத்திலேருந்து பிரபஞ்சத்துக்கு போனீங்கன்னா என்னது? சமுதாய பிரச்சனை இருக்காது, குடும்ப பிரச்சனை இருக்காது. புரியுதா இல்லைங்களா? அதை தான் இப்போ நாம் முயற்சி பண்ணுறோம். இப்போ இதில் போய் மாட்டிக்கின்னு குடும்ப பிரச்சனையில் மாட்டினேன், அப்படியே என் பொண்டாட்டி நான் திருப்திப்படுத்தணும் அப்படின்ட்டு அது கேட்கும். ஓட்டியானம் ஓணும், சைஸ் வேறு இன்க்ரீஸ் ஆகினே இருக்கும். இதுக்கு நான் வந்து வேலை செஞ்சு ஓட்டியானம் வாங்கி கொடுத்துனே இருந்தேன்னா அத்தை திரிசூலத்துல மாட்டின அந்த அரக்கன் கதை அவ்வளோ சம்சாரத்தை திருப்திப்படுத்த முடியுமான்னு கேட்குறேன். இதுதான் அப்பர் சாமி கேட்குறாரு. தரணியோடு வானால தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் கொள்வோம் அல்லோம். என்ன சொல்கிறாரு பாருங்க. இந்த பூமி ஃபுல்லாக அவங்களுக்கு கொடுத்தாச்சு அப்படின்னா என்ன கேட்குமா மனசு? அவங்க நட்சத்திரம் இருக்குதே, வானெல்லாம் என்னது? அது என்னது? புரியுதுங்களா? அப்படின்னா ஏதாவது ஒன்று கொடுத்தா அது பத்தாது. அப்படின்னா இந்த மனம், இந்த உள்ள இருக்கிற அந்த உயிர் தன்மை என்னன்னா வளர்ச்சி அடையத்துக்கு தான் என்னது பாடுபடுது. சத்குரு ஜக்கிவாஸ் நான் இந்த கேள்வி தான் கேட்டேன். இதாவது 112 சக்கரம் இருக்குது, அது 7 ஹெர்சண்டில் இது வச்சுருக்காங்க. அப்போ இந்த குண்டலினி சக்தின்றது அந்த 7 சக்கரன்றது அதானா? 7 சப்த ரிஷிகள் அதானா? அப்படிலாம் கேட்டால் அவர் சொல்கிறாரு 7 ஹெர்சண்டல் கோடு இல்லைங்க, 700 ஹெர்சண்டல் கோடு விட்டாலும் இந்த உயிர் தன்மை என்னது அதெல்லாம் தாண்டி போக தான் பார்க்கும். என்ன சொல்கிறாருங்கய்யா? உயிர்த்தன்மை தாண்டி போக தான் பார்க்கும், எல்லை தாண்டவே முயற்சி செய்யும். அப்படின்னா என்னது? இது சின்னது, குடும்பன்றது சின்னது. குடும்பத்தில் சக்ஸஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா எங்கே வருவீங்க நீங்கள்? இயல்பாகவே சமுதாயத்துக்கு, அரசியலுக்கு, சமுதாயத்துக்கு வந்துட்டீங்க. நீங்களே தலைவர்னு சொல்லுவாங்க, ஏன்னா குடும்பத்தில் சக்ஸஸ் நீங்கள். புரியுதா இல்லைங்களா? புரியுதுங்களா? இப்போ இதில் சமுதாயத்துலையும் சக்ஸஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உலக தலைவர்னுவாங்க. அப்போ உலக தலைவர்னா இலுமினாட்டி உங்க கூட பேசுவோம், இது ஏலியன் உங்க கூட பேசுவோம், உங்க கூட பேசுவோம். புரியுதுங்களா? ஏன்னா நீங்கள் தான் உலக தலைவர். இந்த உலகத்துக்கே நீங்கள் தான் தலைவர்னா அப்போ அடுத்த உலகத்து தலைவர் யார் கூட பேசுவார்? இந்த உலக தலைவரோட பேசுவார். புரியுதுங்களா? அப்போ அந்த ஹெட்டு யார் கூட பேசுவார்? அதில் யார் அவருக்கு திறமை எவனுக்கு இங்கே அதிகமாக இருக்குதோ அவங்க கூட தான் பேசுவார். ஏன்னா அவர் காரியம் ஆகணுன்றது அவங்க பேசினா தான் புரியும். இங்கே போய் தோட்டி தலைவர்கிட்ட போய் உலகத்தினுடைய ஹெட்டு ஏலியன் வந்து தோட்டி தலைவர்கிட்ட பேசினா எப்படி இருக்கும்? பேசுவாங்க நம்மள? பிரயோஜனமும் இல்லையா, பேசவும் மாட்டாங்க. அப்படி பேசினாலும் பிரயோஜனம் ஒன்றும் புரியாது. இவன் கேட்பான், ஒழுவாத குடமும் தேயாத தொடப்பம் தான் கேட்பான். புரியுதுங்களா? என்ன கேட்பாங்க? தோட்டி தலைவர்கிட்ட வந்தா என்ன கேட்பான்? எனக்கு 100 தரமாட்டுறாங்க கேட்டால் வந்து இந்த இது ஆன்டி கரப்ஷன் இதில் மாட்டி விட்ருன்னு மிரட்டுறாங்க. அதனால் ஆன்டி கரப்ஷனில் மாட்டாமல் எனக்கு நிறைய மாமூல் கிடைக்கிற மாதிரி பண்ணு கடவுளே, இப்படி தான் பேசுவோம். புரியுதுங்களா? அப்போ அந்தந்த நீடு வர மாதிரி நம்மளை அதுவும் கடவுள் தான் படைக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே டிஃப்ரென்ஷியேஷனில் தான் வருது. ஆனால் இப்போ டிஃப்ரென்ஷியேஷனில் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டில் தான் மாட்டுங்கிறோம் நம்ம.
டிஃபரன்ஷியல் கால்குலஸ். இப்போ எப்படி வருது தெரியுதுங்களா? இதெல்லாம் இப்போ கணக்கெல்லாம் தானாக வருது பாருங்கள். ஞானம் அடைஞ்சு அதுவும் சொல்லலாம். நீங்கள் ஞானம் அடைஞ்சிட்டிங்கன்னா மேக்ஸு, சயின்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாமே என்னதை தானாகவே புரிய ஆரம்பிச்சிடுது. எங்கேயும் போய் படிக்க தேவையில்ல. அப்போ டிஃபரன்ஷியல் கால்குலஸ் அப்படின்னா என்ன தெரியுங்களா? அப்படின்னா ஒரு காரு வந்து வேகமாக போயினுக்குது. இங்கேருந்து திருக்கோவிலூர்லேருந்து சென்னைக்கு போகுது அப்படின்னா, இங்கேருந்து திருக்கோவிலூர்லேருந்து விழுப்புரம் வரலையும் ரோடு நல்லா இருக்குது. அதனால் என்னதை 100 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டில் போகுது. அப்புறம் அங்கே விழுப்புரத்துலேருந்து விக்கிரவாண்டி வரலையும் ரோடு போட்டுனுக்குறாங்க. அங்கே என்னது வேகம் குறையுது. அதுக்கப்புறம் சென்னை, அதுக்கப்புறம் விக்கிரவாண்டி தாண்டினோடனே நல்லா இருக்குது. அங்கே வந்து 150 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டில் போகுது. கடைசியில் இங்கேருந்து அதாவது திருக்கோவிலூர்லேருந்து சென்னை போகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சுன்னு பார்த்து ஆவரேஜாக போட்டுருவோம். இத்தனை கிலோமீட்டர் தூரம் இவ்வளோ நேரத்தில் வந்துக்கிறீங்க அப்படின்னா இத்தனை கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டில் வந்துக்குன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா திருக்கோவிலூர்லேருந்து விழுப்புரம் வரலையும் 100 கிலோமீட்ரு, விழுப்புரத்துலேருந்து விக்கிரவாண்டி வரலையும் 40 கிலோமீட்ரு ஃபாஸ்ட்டு, விக்கிரவாண்டிலேருந்து திண்டிவனம் வரலையும் என்னது 150, திண்டிவனத்துலேருந்து அங்கேருந்து 160, இப்படி போகுது. இதுதான் டிஃபரன்ஷியல் கால்குலஸ். டிஃபரன்ஷியல் கால்குலஸ்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல எவ்வளோ ஃபாஸ்ட்டில் போச்சு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுமா? கணக்கில் இப்போ இத்தனை கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டில் வந்தால் இவ்வளோ நேரத்தில் இங்கே வந்துடலாம் அப்படி தான் சொல்ல முடியுமே தவிர, இது விக்கிரவாண்டியில் கேட்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. கேக்குது. ஓகே. அப்போ விக்கிரவாண்டியில் எத்தனை கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டில் வந்தது சொல்ல முடியுமா? கணக்கு போட்டு தான் சொல்ல முடியுங்க. கணக்கு போட்டு சொல்ல முடியாதுங்க. இல்லை, கணக்கு போட்டு சொல்ல முடியாது. எப்படி சொல்ல முடியுமா? கணக்கு இதுதான் சொல்லுது. அது வந்து கால்குலேஷனுக்கு தான் சொல்ல முடியும். அது ரியலா இருக்குமான்னு வெரிஃபை பண்ண முடியாது. அப்ப கணக்கே தப்பு இல்லையா? ஆமா. அதுதான் இப்ப நீங்க நல்லா கவனிங்க. கெப்லர்ஸ் லா சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, பூமி வந்து ஒரே வேகத்தில் சுத்தவில்லை. பூமி சூரியனுக்கு அருகில் போகும்போது ஃபாஸ்ட்டாக சுற்றுது. பூமியை விட்டு எடை போகுதுல்ல, இப்போ 2 இருக்கும். அதை குறுக்கச்சு நெட்டச்சு அப்படி இதெல்லாம் இங்கே சிந்திக்கிறீங்களா? நீள்வட்டத்தில் சுற்றுதுன்னு சொல்கிறாங்க. இந்த சூரியன் வந்து சென்ட்ரல் இல்லை, ஏதோ ஒரு பக்கம் சைடு அடிக்குது. புரியுதா இல்லைங்களா? ஆமா, இது பார்க்க முடியுது. நிலா ஒரு நாளைக்கு ஒரு திசைக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. பாருங்க, அதெல்லாம் இதெல்லாம் கவனிக்கிறது தான் வானியல்னு சொல்கிறோம். இதெல்லாம் கவனிச்சா இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. அப்போ என்னாச்சுன்னா, இந்த பூமி ஒரே வேகத்தில் சுற்றுதா? இல்லை. அதனுடைய சென்டர் இருக்குல்ல, சூரியன் பக்கத்தில் போகும்போது வேகமாக சுற்றுது. சூரியனை விட்டு இடைய வரும்போது என்னது பொறுமையாக சுற்றுது. ஆனால் கெப்லர்ஸ் லா சொல்லுது, இது கவர் பண்ணுற ஏரியா ஒன்று தான். புரியுதுங்களா? வேகமாக சுற்றினாலும் கவர் பண்ணுற ஏரியா என்னது ஒன்று தான். பொறுமையாக சுற்றினாலும் என்னது கவர் பண்ணுற ஏரியா ஒன்று தான். அதுமாரி இதனுடைய சுற்றுக்காலங்களுடைய மும்மடி அதனுடைய தூரத்தினுடைய இருமடிக்கு எதிர் விகிதத்தில் இருக்குது. எல்லாத்துக்குமே, எல்லா கிரகத்துக்கும் அதனுடைய ஒரு சுற்று வருதுல்ல, அதனுடைய மும்மடி அதுக்கு அந்த கிரகத்துக்கும் அந்த சூரியனுக்கு நடுவில் இருக்கிற தூரம், இதனுடைய தூரத்துக்கு இருமடிக்கு எதிர் விகிதத்தில் இருக்குது. இது ஒரு மாறிலி, கான்ஸ்டன்ட், கெப்லர்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படிலாம் இருக்குது. இதெல்லாம் படிக்கிறீங்களா? எல்லாம் உப்பு புளி மிளகாவை அடிச்சுன்னு இருக்குல்ல, கெப்லர் என்ன பண்ணுறாரு, சூரியன் எப்படி சுற்றுது, பூமி எப்படி சுற்றுது, சந்திரன் எப்படி சுற்றுதுன்னு பார்க்குறாரு. அப்போ மூளை வேலை செய்கிற ஆள் அவர். புரியுதுங்களா? இதுதான் சொல்கிறாங்க, சூத்திரன் காலில் இருந்து பிறந்தான், காலில் இருந்தால் மூச்சு விட்டுனுக்குறான், இவனுக்கு வேறு ஒன்றும் தெரியாது. அதுக்கப்புறம் வைசியன் எங்கேருந்து பிறந்தானா, வயிற்றுலேருந்து பிறந்தானா. அப்படின்னா இவன் என்னதை என்ஜாய் பண்ணுறது, நல்லா எப்படி சாப்பிட்லாம். புரியுதா இல்லைங்களா? வைசியன் எங்கேருந்து பிறந்தான்? ஐயா, பிரம்மாவோட வயிற்றுலேருந்து பிறந்தானா. சத்திரியன் தோலில் இருந்து பிறந்தானா. எங்கேருந்து பிறந்தாங்க ஐயா சத்திரியன்? அதான் வீரம், பதவி, அதிகாரம். வெற்றுண்டா ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு. இப்போ அது காக்கா தோப்பு பாலாஜி. புரியுதா இல்லைங்களா? இந்த அரசியல்வாதிகள், இந்த ரவுடிகள், இதெல்லாம் எங்கே வராங்க? பதவிகள் இருக்கிறவங்க எல்லாம் இது ஃபுல்லாக சத்தியம் தோலில் இருந்து வராங்களாம். கரெக்டு தானே இது?
அப்போ இதெல்லாம் டீச்சிங் மெத்தட், புரிந்து கொள்வதற்காக தான் வேதங்கள் மனு சாஸ்திரம்லாம் இருக்குதே தவிர இன்றைக்கி மனு வந்து ஏய் நான் சொன்னது ஏன்னா நீ கேட்கல அப்படின்னு ஏதாவது போலீஸ் போட்டு உங்களுக்கு ஃபைன்லாம் போடுறாரா, ஜெயிலெலாம் தள்ளுறாரா? மனு வந்து மனு நீதி வருதுல்ல. இப்போ திருவள்ளுவர் ஏய் நான் இப்படி சொல்லிடுறேன்டா, ஏன்டா இதெல்லாம் மீறினா, ஏன் இந்த குரலை மீறி நடக்கிற அப்படின்னு போலீஸ் போட்டு உள்ள தள்ளுறாரு அவங்கள? யான் எனது என்னும் செருக்க இருப்பான் வானோருக்கு உயர்ந்த உலகம் புகுன்றான், நீ என்ன அது இங்கே சுற்றி நிற்கிற அப்படின்னு திருவள்ளுவர் போலீஸ் போட்டு உள்ள தள்ளுவார் அவங்கள? அப்போ இதெல்லாம் என்னது இந்த அளவு கூட புத்தி இல்லாமல் போச்சான்னு கேட்குறேன் நான் கேட்கறது புரியுதா பாருங்க. இந்த உலகத்தை எல்லாம் பார்த்து அதனுடைய இயங்கு முறையில் பார்த்து இவங்களாம் சொல்லிக்கிறாங்க. அது டீச்சிங் மெத்தட்னு பார்த்து அதை படித்து போகணுமா, இல்லை திருவள்ளுவர் ஏன் ஜாதி, மனு நீதி அவன் ஜாதி, இவன் எப்படி பிறப்பொருக்கும் எல்லா உயிருக்குன்னு சொன்னால் நான் ஏன் காலிலேருந்து வரணும்? லூஸு, நீ உன்னை புரிந்து கொள்வதற்காக இந்த உலகத்தை புரிந்து கொள்வதற்காக படிப்பறதுக்கு சொன்னாங்க. தசகாரி வாசகம்னா படிக்கிறது, அந்த படிக்கிறதுல வர்ற சிலபஸ், டீச்சிங் மெத்தட் இதெல்லாம் இவங்களாம் அப்சர்வ் பண்ணி சொல்கிறாங்க உலகத்தை. இந்த ஜோதிடம்ன்றது அதுமாரி தான். இப்போ கெப்லர்ஸ்லான்றது ஜோதிடம் தானே, ரைட்டா இல்லைங்களா? அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அங்கே போகும்போது இப்படி கண்ணால் பார்த்தா இப்போ வந்து இந்த வக்கரம்னு சொல்கிறாங்க. இப்போ சனி வக்கர கதியில் இருக்குதுங்க, குரு வக்கர பயிற்சி சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா முன்னாடி போயின்னுக்கிற இது இங்கேருந்து பார்க்கல இல்லுமினேஷனில் பின்னாடி வர மாதிரி தெரியுது. இப்போ வக்கரம்னா என்னென்னா தனுசு ராசிலேருந்து அது எங்கே போகணும், மகரத்துக்கு போகணும். ஆனால் இப்படி கண்ணால் பார்த்தா அது எங்கன்னா பின்னாடி வருது. தனுசுலேருந்து எங்கே வருது, கிரகம் எப்படி முன்னாடி தான் போகணும், ஆனால் நம்ம இங்கேருந்து பார்க்கல அது தனுசுலேருந்து எங்கே வருது, இல்லை தனுசுலேயே முன்னாடி போகாமல் இப்படி வருது. இதுதான் வக்கர பயிற்சின்னு சொல்கிறாங்க. இது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்குது. இது எப்படின்னா பார்க்கறதுல இருக்கிற இல்யூஷன். அப்போ இவங்க டெலஸ்கோப்பில் பார்த்தாங்களா, எப்படி பார்த்தாங்க இதை அப்படின்னா இதுதான் சொல்கிறாங்க. அந்த இப்போ மெடிக்கல் காலேஜில் இருக்கிறவனுக்கு எப்படி இந்த இதெல்லாம் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியுது, ஸ்கேன் எப்படி எடுக்கிறது, ஏன்னா அவன் படிச்சிருக்கான், அதுக்கு கவனம் கொடுத்து என்ன பண்ணிக்கிறான், படிச்சிருக்காங்க. அப்போ அதுமாரி இவங்களும் கவனம் கொடுத்து அது சொல்லி கொடுத்து ஆள் இருந்திருக்காங்க. அதுதான் சிவபெருமான் எனக்கு சொல்லி கொடுத்தாருன்னு வல்லாரெலாம் பாடுறாரு, புரியுதா இல்லைங்க? சிவமே பொருள் என்று பேசி சிவவெளிக்கேறும் சிகரத்தில் ஏற்றி சிவமாக்கி கொண்டது பாரீர். அதுமாரி பராசரர், இந்த சூரிய சித்தாந்தம், இதெல்லாம் என்னென்னா அந்த துறையில் இருக்கிற இப்போ நரம்பு செல்லுன்னு சொல்கிறாங்க. நரம்பு செல்லு இல்லை மூளை செல், இதுதான் இன்டர்மீடியட். இப்போ தைராய்டு எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து இதுமாரி இருக்குது, லெஃப்ட்டு ரைட்டு இன்டர்மீடியட் இருக்குது. அதுமாரி பிட்யூட்ரி எடுத்திங்கன்னா என்னது, அதில் லெஃப்ட்டு ரைட்டு இன்டர்மீடியட் இருக்குது. அதுமாரி கணையம் எடுத்திங்கன்னா ஆல்ஃபா செல் பீட்டா செல் இன்டர்மீடியட் செல். அதுமாரி இங்கே நரம்புன்னு எடுத்திங்கன்னா மோட்டார் செல் சென்சரி செல் இன்டர்மீடியட். அப்போ மூளை என்பது என்னது, இன்டர்மீடியட். மூளை செல் என்னதுங்கய்யா, அதான் சுழிமுனைன்னு சொல்கிறாங்க. இதில் சுழிமுனை லேயருன்னா இதான். அப்போ உடம்புல பார்த்தாலும் இது மாதிரி இருக்குது, லெஃப்ட்டு ரைட்டு சென்டர் இருக்குதா இல்லைங்களா? ஆமா, ஒரு உறுப்புகளையும் அப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்ணையும் சரி காதுலையும் சரி, கிளான்ஸ் கூட நம்ம தலைவரி கிளான்ஸ் எல்லாமே அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆமா அதெல்லாம் இருக்குது. அப்ப இதெல்லாம் 6000 எதுக்கு 6000 அப்படின்னா ரிவர்ஸ் இன்ஜினியரிங், நானே எப்படி படைக்கிறது. ஆனால் இதெல்லாம் 6000 ஒருத்தர் உட்காந்து ஜாதி பிரச்சனை இல்லை, மத பிரச்சனை இல்லை, நான் தான் ராஜா நான் தான் கோஜா அப்படின்னு நடிச்சிடும். அப்போ ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னா கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு இங்கே இருக்கிற முதலமைச்சருக்கு சலாம் போட்டு தான் ஆகணும். ஆனால் சயின்ஸ் நீங்கள் இந்த டெக்னாலஜி படித்து பிரபஞ்ச இதில் நீங்கள் படிச்சுன்னுக்கிறீங்கன்னா இதுமாரி காவி துணி போட்டுனேன் அது யூனிஃபார்ம், அது நீங்கள் மட்டும் படிச்சுக்கிறீங்கன்னா உங்களை யாரும் வந்து என்ன பண்ண முடியாது, அடிக்காமல் கடவுள் காப்பாற்றுறான். ஏன்னா வல்லார் சொல்கிறார், என்ன அன்றிரவில் நான் சோறு இல்லாமல் படுத்துருந்தப்போ இந்த வடிவுடைய அம்மன் வந்து எனக்கு பால் சோறு கொடுத்துச்சு, புரியுதுங்களா? ஏன் எனக்கெல்லாம் வந்து கொடுக்கல, நாங்கள் படிக்கல, நீங்கள் யூனிஃபார்ம் போட்டுன்னா அந்த ஸ்கூலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு பொறுப்பு அந்த ஸ்கூல் நிர்வாகம். ஆனால் நீங்கள் அந்த ஸ்கூலில் படிக்கவே இல்லை, உங்களுக்கு பொறுப்பா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அது பொறுப்பே இருக்குமா? இல்லையா? அப்போ இது வந்து புரியுதுங்களா? அப்போ ரமணர் சொல்கிறாரு, எல்லோரும் வல்லர்லாம் சொல்கிறாங்க, எனக்கு என்னது இந்த உலகத்தை நான் துறந்துட்டேன்னா நான் கடந்து விட்டார் அப்படின்னா இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அது பேர் தான் துறவு. அப்போ படித்து தான் இதுமாரி துறவுக்கு வர முடியுமே தவிர அப்படியே கடக்க முடியுமா? முடியாது. புரியுதுங்களா? அப்படி கடந்து வந்தால் என்ன ஆகும், மறுபடியும் கேஸ் வரும்.
என்ன கேஸ் வரும் அப்படின்னா, இது படிக்காமலே இதுமாரி அதுமாரி நிற்கவும் முடியாது, அதுமாரி எதை கடந்து வந்தாலும் படிக்க முடியாது, வேறு எதாவது நடக்கும். அதனால் என்ன ஆகுனா, இங்கே சொல்கிறாங்க இந்த சத்திரியன் பிராமின் வேலையெல்லாம் பார்க்க தேவையில்ல, மனு நீதியில் வருதுங்கய்யா. அதில் என்ன சொல்லுதுன்னா, நீ வந்து அடுத்த வர்ணாசிரமத்தில் இருக்கிற அதுதான் உயர்ந்தது, பிராமின் தான் உயர்ந்தவன், அதாவது சிந்திப்பவன் தான் உயர்ந்தவன் அப்படின்ட்டு சூத்திரன் வந்து இந்த சூத்திரன் வேலையை விட்டுட்டு பிராமின் வேலையை பார்த்தானா, அது வந்து என்னது, அவனுக்கு மேலே கேஸ் வந்து பாவமா. என்ன சொல்கிறாங்க புரியுதுங்களா? என்ன சொல்கிறாங்கய்யா, அது அவனால் முடியாதுன்றாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க நீங்களே சொல்லுங்கள். அதான் சொல்கிறேன், ஏன் அப்படின்னா அவன் அதை சிந்திக்க மாட்டான். டிஃப்ரென்ஷியேஷன் ஆயிடுச்சு. ஆனால் அவன் படிச்சிருந்தானா, அதே நந்தனார் பிராமின்லாம் கால் வரான். இதெல்லாம் எதுக்கு வச்சாங்க இப்போ அது யோசிங்க. அப்போ பெரிய புராணம் என்பது டீச்சிங் மெத்தடா அல்லது பக்தி பஜனை பாட்டு சுண்டல் வாங்கி சாப்பிட்றதா? டீச்சிங் மெத்தட் தான். அப்போ மனுநீதின்றது, திருக்குறள்ன்றது, தேவாரம், திருவாசகம், திருமந்திரம் என்பதெல்லாம் வேதங்கள், புராணங்கள், இதெல்லாம் டீச்சிங் மெத்தடா அல்லது கட்டுக்கதையா? டீச்சிங் மெத்தட்னா அவங்க அப்சர்வ் பண்ணதை என்ன பண்ணுறாங்க, அவங்க புரிந்து கொண்டதை சொல்கிறாங்க. இதுதான் ஒரு குரு, அதுதான் எங்கள் வாத்தியார், அதுதான் எங்கள் நான் மெடிக்கல் காலேஜ் ப்ரொஃபஸர். அவர் எதை அப்சர்வ் பண்ணி புரிந்து கொண்டாரோ அதை சொல்லித்தரார். இது வந்து இப்போ மெடிக்கல் காலேஜ் ப்ரொஃபஸரு நான் சொன்னதை நீ கேட்கல அப்படின்ட்டு என்ன பண்ண முடியாது, கேஸ்லாம் போட முடியாது. படிக்கலன்னு நீ ஃபெயில், அவ்வளோதான் சொல்ல முடியும். அதே தான் இங்கேயும். புரியுதுங்களா? வள்ளலார் நான் சொன்ன திருவருப்பாவை நீங்களாம் படிக்கல, ஆனால் உங்கள் மேலே கேஸ் போட போகிறேன் அப்படின்னு போட முடியுமா? வள்ளலார் திருவள்ளுவர் கேஸ் போட முடியுமா? மனு நீதி சோழன் அவன் வந்து கேஸ் போட முடியுமா? மனுஸ்மிருதி எழுதின அந்த இது, அதான் ஜாதிக்கு ஒரு நீதினால அவங்க என்னன்னா, அவங்க என்ன அப்சர்வ் பண்ணாங்களோ, என்ன படித்தாங்களோ. இப்போ வந்து ஒரு ஆர்த்தோ டாக்டரு இதுக்கு ஒரு புத்தகம் எழுதுறாரு ஆத்தர், நான் எழுதின புத்தகத்தை எவனுமே படிக்கல அப்படின்னு அவர் கேஸ் போட முடியுமா? ஃபெயில்னு சொல்லலாம், அவ்வளோதான். அதை தான் இங்கே கடவுளும் பண்ணுறாரு. அதான் இறப்புன்றது அதான் ஃபெயில், நீ படிக்கவில்லை அப்படின்னு ஃபெயில் பண்ணலாம். உன் மேலே என்ன பண்ண முடியாத, கேஸ் போட முடியாது. இப்போ இதுதான் நமக்கு சௌரியமாகி போச்சு. இந்த லா தானே அது, இந்த சட்டம் தான் நமக்கு எப்படி ஆயிடுச்சிங்க. நான் படிக்காமல் இங்கே எவ்வளோ ஒன்றா சொத்தோம், நீ யார் என்ன கேட்குறத? புரியுதா இல்லைங்களா? ஆனால் வாத்தியாருக்கு என்ன வேலை, எல்லாரும் படிக்க வைக்கணுன்ட்டு அவர் அது மாதிரி ஆத்தர் வந்து ஒரு புத்தகம் எழுதுறாரு, இப்போ வல்லார் வந்து ஒரு புத்தகம் எழுதுறாரு அப்படின்னா அவர் துறையில் பெரிய ஆளை நிறைய பேரை இது மாதிரி கொண்டு வரணும்னு அவருக்கு இது. அதனால் அவர் அப்போ அந்த ஆத்தர் அவர் எழுதின புத்தகம் இங்கே ஃபேமஸ் ஆகிடுச்சுன்னா அவருக்கு நிறைய ஏடிபி கிடைக்கும், நிறைய வருமானம் வரும், நல்லா இருப்பார் அவர். கரெக்டுங்களா? ஆனால் அவர் எழுதின புத்தகத்தை இதுமாரி அவனா மனு அவர் எழுதினார் மனுஸ்மிருதி, அதை வந்து சொல்கிறான், இந்த ஓட்ஸை சொல்கிறேன் பாருங்க, இந்த மனு மட்டும் என் கையில் கிடச்சின்னா அவனை சுட்டுருவேன். இவன் புத்திக்கு தானே கேட்குறேன் நான், மனு இவன் கையில் வந்து கிடைக்க போகிறானா? புரியுதுங்களா? அதுமாதிரி பெரியார் சொல்கிறார், இந்த பாவம் புண்ணியம் இது சொர்க்கம் நரகம் இதெல்லாம் படைத்தவன் என் கையில் கிடச்சின்னா அவனை என்னது பூணில் அறுத்து தெருத்தர ஓட விட்டுருவேன். அப்போ இது என்னது, படிக்காத ரவுடிகள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறானுங்க, இதுதான் ரவுடி ராஜ்யம். புரியுதா இல்லைங்களா? படிக்க விரும்பாத ரவுடிகள்லாம் சேர்ந்து உடல் பலத்தால், அதான் என்னென்னா உன்னை பூணில் அறுத்துருவேன், சாவடிச்சிருவேன், உன் வீட்டு பெண்கள்லாம் கற்பழிச்சிருவேன், உன் கண்ணு முன்னாடி அதுவும் அப்படின்னு சொல்லி ஃபிசிக்கலாக. அப்போ இதுலேருந்து இந்த ஃபிசிக்கல் அட்டாக்லேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னா, ஒன்று நீங்கள் படிக்கும்போது பிச்சைக்காரனாக இருந்தீங்கன்னா அப்போ யார் வந்து உங்களை இது பண்ண போகிறாங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகலை எதுவும் ஆகலை, நீங்கள் வந்து ஒரு ஆண் அதுவும் துறவி மாரியே போய் யார்கிட்டையும் சண்டை போடாமல் பிச்சை எடுத்துக்கிறீங்க, அப்போ வந்து உங்களை அடிப்பாங்களா? அரசியல்வாதிகள் அடிப்பாங்களா? எப்படி சமாளிக்கிறது இதை அப்படின்னா 2 வழி இருக்குது. ஒன்று டெக்னாலஜி வைஸாக அஷ்டகர்மம் பண்ணிங்கன்னா அவங்கள யாரும் என்ன பண்ண முடியாது. அதுதான் அப்பர் சாமி, வள்ளலார் இவங்களாம். அப்பர் சாமி ராஜாவிட்ட மோதுறாரு, மகேந்திர பல்லவன் ராஜா. அவன் நினச்சேன் அதை வெட்டலாம், குத்தலாம், மரண தண்டனை கொடுக்கலாம், எது ஒன்றா அது மாதிரி என்னன்னா கொடுத்தாங்க, ஒன்றும் பண்ண முடியல. அப்போ இதையும் படித்து தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஜெயிச்சிருக்காரு. ரைட்டுங்களா? அப்போ படித்தல் மூலமாக தான். குளோனிங் என்பது என்னது, படித்தல். ஆனால் செக்ஸ் என்பது என்னது, முட்டாள்களுடைய வழி.
சம்சாரம் என்பது முட்டாளுடைய வழி, குளோனிங் என்பது புத்திசாலிகளுடைய வழி. ரைட்டுங்களா? ரைட்டா இல்லையா? புரியுதியா? அதுமாதிரி நீங்கள் படிக்கிறீங்கன்னா தப்பு செஞ்சு இப்போ ஆனால் கரெக்டாக அப்படியே படிக்க சேர்ந்தோடனே எல்கேஜி சேர்ந்தோடனே ஆள் கரெக்டாக போட்டுருவீங்களா? இல்ல பிராக்டிஸ் வேணும், சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி தான், அதே மாதிரி தாங்க. இப்போ பாருங்க நிறைய இதில் இப்போ அது வந்து கிராஃபிக்ஸ் ஆகட்டும் இருக்கட்டும், கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் ஆகட்டும் இருக்கட்டும், ஒரு மீனுக்கு மாட்டு தலை வச்சு நம்ம குரூப்பில் போட்டிருந்தாங்க, மாட்டு தலை வச்சு ஒரு மீன். ரைட்டுங்களா? அப்படின்னா கிராஃபிக்ஸ்லாவது இவனுக்கு இந்த சிந்தனை வருது. ரைட்டா இல்லைங்களா? அப்போ அதே மாதிரி அது இப்போ ரியலில் வந்தால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்து தான் போவாங்க. அப்போ இதுமாரி பல்வேறு வகையான பொம்மையை அந்த அப்பர சண்டிகள் என்ன பண்ணுதுங்க, கிராஃபிக்ஸில் உருவாகத்தை நிர்வாகத்தை. அப்போ அப்பர் சாமிலாம் இதை இதுமாரி பண்ணினுக்குதுங்க. புரியுதா இல்லைங்களா? இப்போ எதுக்கோ ஒரு மீனுக்கு மாட்டு தலைக்குது அப்படின்னா அப்பர் சாமி தானே அதை பண்ணியிருக்குன்னு அர்த்தம். அப்பர் பண்ணுறாருன்னு சொல்லல, அது மாதிரி ஒரு ஆள் யாரோ என்ன பண்ணிக்கிறாங்க, யாரோ ஒருத்தர். ஆமாங்க. இப்போ டாபர் மேன் நாயே இப்போ எப்படி ஜெனடிக் வச்சு நீ இந்த மாதிரி மாடு இப்போ லைக்கர் எல்லாம் உருவாக்குறான் இல்லைங்களா? அது மாதிரி என்னது இந்த ஹைபிரிட் எல்லாம் பண்றாங்களே. ஹைபிரிட்னா தான் வெள்ளைக்காரனும் இங்கே நீக்கிறவங்க கல்யாணம் பண்ணிங்கன்னா அது ஒரு ஹைபிரிட். இது வந்து பாலினத்தில். ஆனால் இதை கொஞ்சம் உத்து பார்த்தோம் ஜெனட்டிக் மூலமாக அந்த செக்ஸே கிடையாது. இப்போ பசு மாட்டுக்கெலாம் என்னது எல்லா கால மாட்டையும் ஒழிச்சிட்டானுங்க. அது எதுக்கு தேவையில்லாமல் ஊசி போடுறாங்க. அப்போ இதுக்கு பேர் தான் என்னது மரணமில்லா பெருவாழ்வு, குளோனிங்னா டெக்னாலஜி மூலமாக இவனுங்க பண்ணுறாங்களாம். இது அப்ரசண்டி வேலை, இவன் தான் படிக்கிறான். இதுதான் ஆண் தன்மை, அவன் தான் ஆட்சி செய்வான். இந்த பெண்ணுலாம் என்னதை எனக்கு ஓட்டியான எடுத்து விடல, எங்கள் வீட்டுக்கார சேலை எடுத்து விடல, என்னை விட்டுட்டு பக்கத்து வீட்டு பொண்ணு கூட என்னதை வச்சுக்கிறாரு. இதுதான். இப்போ ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் புரியுதுங்களா? புரியுதுங்க ஐயா. இதுதான் வழி. அப்போ இந்த மரணமில்லா பெருவாழ்வு என்பது இதை தான் பைபிள்னு சொல்கிறாங்க, இதுதான் அப்பர் சாமின்னு சொல்கிறாரு, வள்ளலார் சிவபெருமான் சொல்லி கொடுத்து. இதுதான். இது எல்லாத்தையும் கவனிச்சு படிக்கணும். படித்தேன்னா உன்னுடைய படிப்புக்கும் உன் திறமைக்கு தகுந்த மாதிரி என்னதை குடும்ப பிரச்சனை, சமுதாய பிரச்சனை, பிரபஞ்ச பிரச்சனை, இந்த எதில் நீ முக்கிய பங்கு வகிக்கிறியோ அதுக்கு தகுந்த மாதிரி உனக்கு பதவி அதிகாரம் எல்லாம் இருக்கும். என்ன சொல்கிறாங்க ஐயா? செல்வம் எல்லாம் கிடைக்கும். இப்போ ரமண மகரிஷி முன்மே அவர் இங்கே பார்த்தா குடும்பம் நடத்துறதுக்கு லாய்க்கில், சமுதாய பிரச்சனைக்கு வரல அவர். ஆனால் அவர் ராஜாலாம் காலில் வந்து விழுறான். புரியுதா இல்லைங்களா? புரியுதுங்களா? அப்போ எப்படி ஆத்ம விசாரம் ஒன்றே ஒன்று தான் படித்தார். கடவுள் வந்து என்ன பண்ணுறாரு அவர், அதுக்காக அவர் படித்தாருன்னா மரணமில்லா பெருவாழ்வு கொடுக்கல, கேன்சர் வந்து செத்துட்டார் ஆள், செம்மட்டி வாங்கினார். ஆனால் படித்தார். எதனால் அவருக்கு மரியாதை? எப்பயாவது பாருங்கள் எதனால் அவருக்கு. சரி பிராமின்னு சொல்லலாம், பிராமணா பிறந்த அந்த அளவுக்கு அவர் பண்ணிக்கிறாருல்ல. புரியுதா இல்லைங்களா? நான் கேட்குறது புரியுதுங்களா? வள்ளலார் ஏன் பிராமணா பிறக்கல? அவர் அதுக்கு தகுந்த மாதிரி எதாவது பண்ணிடுவார் அவர். புரியுதுங்களா? புரியுதுங்க. அப்போ இதில் இந்த மாதிரி பிரச்சனைலாம் மாட்டினேன் நாங்கள் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னா மறுபடியும் நீ சமுதாய பிரச்சனைக்கு வர, குடும்ப பிரச்சனைக்கு வர, அதெல்லாம் விட்டுட்டு நல்லா படி. நீ சமுதாயம் குடும்பம்லாம் பார்க்காத, பிரபஞ்சம்னு பார்க்காத, இன்ட்ரெஸ்ட் இருக்கா, நீ தான் கடவுள் ஆகிறதுக்கு அருமையான வாய்ப்பு. அதுதான் நான் சொல்கிறேன். நீ கணக்கு போட்டு உட்காந்துங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஆர்வத்தோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா, நீங்கள் நல்லா அந்த மாமரத்தை நட்டு அதுக்கு தண்ணியெலாம் ஊற்றி வளர்த்திங்கன்னா மாம்பழம் ஒரு நாள் என்னது உங்கள் தலையில் விழும். புரியுதா இல்லைங்களா? வேணான்னு சொன்னாலும் என்னது விழும். அதான் படிக்கணும் ஆர்வத்தோட. அப்போ 3 விதமான படிப்பு இருக்குது. புரியுதுங்களா? குடும்ப நடத்துறதுக்கு ஒன்று, சமுதாயத்தை நடத்துறதுக்கு ஒன்று, பிரபஞ்ச கல்வி. அதான் இப்போ குலக்கல்வி, மெக்காலை கல்வி, சாகா கல்வி. இப்போ நாம் பண்ணுறது சாகா கல்வி. சாகா கல்வியில் தான் அந்த திருக்குறள் இதெல்லாம் வருது. இதெல்லாம் இன்றைக்கி சட்டத்துலேயும் கிடையாது. இன்றைக்கி சட்டத்தில் எல்கேஜி யூகேஜியில் இதுதான் வருது. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதை தான் படிக்கணும்னா அதில் அவன் மாற்றுறதுக்கு என்னென்னமோ பண்ணுறான். அப்போ அந்த கல்வியை படிச்சிங்கன்னா நீங்கள் சமுதாயத்தில் ஒரு வேலையை, அதான் இப்போ பில்கேட்ஸ் கம்பெனியில், எலான் மாஸ்க் கம்பெனியில், இல்லை இங்கே ஏதோ ஒரு கம்பெனியில் என்ன பண்ணி கிடக்க முடியும்? டிஃப்ரென்ஷியேட்டை ஒரு லிவர் செல்லோ ஒரு கிட்னி செல்லோ வேலை பார்த்து கால் தோட்டி சாக வேண்டிதான். புரியுதா இல்லைங்களா? அந்த மனிதன் சாகும்போது கிட்னி செல்லு எல்லா 100 கோடி செல்லும் சாவுது. புரியுதுங்களா? ஒரு மாட்டுக்கு எய்ட்ஸு, அந்த மாட்டு செத்துன்னா எய்ட்ஸ் கிருமி செத்து தான் ஆகணும். கரெக்டா நான் சொல்ல? புரியுதுங்களா? அந்த மாட்டு உள்ள இருக்கிற எய்ட்ஸ் கிருமின்னு ஆகும். அப்போ இப்போ புரியுதுங்களா? அப்போ என்னதான் நீங்கள் கருணாநிதியாக இருக்கலாம், ஜெயலலிதா இருக்கலாம்,
இல்லை சுடலை யாரெல்லாம் யார் வேணா சிஎம்மாக இருங்க பிஎம்மாக இருங்க, உலகமே அழிய போகுது. இப்போ பூமியே அழிய போகுது அப்படின்னா சிஎம் பிஎம் உயிரோட இருப்பாரா? எல்லாமே அழிவுதான் ஐயா. அதை தாங்க சொல்கிறாங்க. வள்ளலார் உட்பட, வள்ளலார், அப்பர் சாமி எல்லாரும் இந்த பிரளய காலம் வருதான். பிரளய காலம்னா இந்த படைத்தில் அழிய போகுது அப்படின்னா இவங்க எல்லாமே போய்டுவாங்களாம். புரியுதா இல்லைங்களா? சிவபெருமான் மட்டும் திருவாசகம் படிச்சுன்னு உட்காந்து போகிறான். அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்கூலில் எல்லாம் ஒரு அகாடமிக் இயர் முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வரைக்கும் காலைல 9 மணிக்கு வந்து இந்த பசங்க வாத்தியார் யாரும் வரமாட்டாங்க, வாட்ச்மேன் மட்டும் இருப்பார். 2 மாதம் யார் இருப்பாருங்கய்யா? ஆமாய்யா, வாட்ச்மேன் மட்டும் தான் இருப்பாங்க. அதை தாங்க சொல்கிறாங்க. மறுபடி ஜூன் மாதம் ஆயிடுச்சு, என்னவா எல்லாரும் மறுபடியும் வந்து இதுதான் பிரளய காலம்னு சொல்கிறாங்க. பிரளய காலம் அப்படின்னா பிரளய காலர்னு இதுதான் சொல்கிறோம். அப்போ அந்த குடும்பத்தில் இருந்தவன் அந்த நடைமுறை முடிஞ்சிச்சு, அதான் அந்த இது அந்த அகாடமிக் இயர் முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் 2 மாதம் என்னது லீவு. புரியுதுங்களா? மறுபடியும் என்னாவும் புதிய அகாடமிக் இயர் 2வது வருஷம் 3வது போய்டும். அப்போ அதே தான் 9 மணிக்கு மறுபடியும் என்னது தொடங்கும். அப்போ அதே இங்கே சின்னதில் என்ன நடக்குதோ பெருசில் அதே தான் நடக்குது. புரியுதுங்களா? சரிதாங்க. அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்போ நீங்கள் இந்த டெக்ஸ்ட் புக்கு படிக்கிறீங்க, அவனுக்கு அந்த டெக்ஸ்ட் புக்கு படிக்க முடியாது. மனுஸ்மிருதியோ வேதங்களோ தேவாரம் திருவாசகமோ திருவருட்பாவையோ இதெல்லாம் டெக்ஸ்ட் புக்கு பரவிசாரத்துக்கான, அதாவது சக கல்விக்கான டெக்ஸ்ட் புக்கு. இதெல்லாம் இதை எவன் படிக்கிறானோ அவன் தான் முன்னேறி போக முடியும். ஆனால் தேவாரம் திருவாசகத்தை நீங்கள் ரைம்ஸ் பாடுற மாதிரி பாபா பிளாக் ஷீப் டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார் ஹவு ஐ ஒண்டர் வாட் யூ ஆர் ரைம்ஸ் பாடுற மாதிரி பாடிருந்தேன்னா வருமா? ஆனால் ரைம்ஸ்லாம் பாடி தான் ஆகணும். அதுக்கப்புறம் நீங்கள் ரைம்ஸ்லாம் பாடியிருந்தால் தான் நான் வந்து கேட்க முடியும். இதுமாரி பாடிங்கிறேன், என்ன புத்திக்குது அவனுக்கு இதெல்லாம் படிக்கிறதுக்கு இதில் இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாங்க, அதை பற்றி எதை யோசிச்சா அப்படின்னு கேட்டால் தான் அடுத்த கட்டத்துக்கு வரும் அது. அப்போ இப்படி தான் வச்சுருக்கான். அப்போ நாமலாம் எல்கேஜி யூகேஜி ரைம்ஸ்லாம் பாடி தானே வந்திருக்கோம், பாட்டெலாம் பாடி தானே வந்திருக்கோம். தோட்டத்தில் மேயுது தோட்டத்தில் மேயுது கன்றுக்குட்டி, அங்கே துள்ளி கெடுக்குது, தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே கண் துள்ளி, இதெல்லாம் படிச்சு தானே வந்தோம். அப்போ அதே தான் இங்கேயும். அப்போ இந்த தேவாரம் திருவாசகம் பைபிள் குரான் வேதங்கள் உபநிடதங்கள் அனைத்துமே சாகா கல்வியினுடைய டெக்ஸ்ட் புக். புரியுதுங்களா? பிரபஞ்ச கல்வியினுடைய பாடத்திட்டங்கள். இது எப்படி படைக்கிறாங்க, எப்படி நடக்குது, எப்படி இந்த மிஷினை கண்ட்ரோல் பண்ணலாம், ஜோதிடம். அதை தான் கெப்லர் சொல்கிறான். அப்போ கெப்லர் வானியல் அப்படின்னு வரும்போது இந்த சாதாரண ஆட்களுக்கு என்னது இன்ட்ரெஸ்ட் வராது. ஏன்னா வானியல் என்பது புதிய கண்டுபிடிப்பு. இவனுக்கு வந்து இப்போ ரிசல்ட் வேணும். அதே வந்து செவ்வாய் கிரகத்தில் வந்து வைர மலை இருக்குது அப்படின்னா வருவாங்க இவனுங்க. புரியுதுங்களா? புரியுதா இல்லைங்களா? செவ்வாய் கிரகம் எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை சுற்றுது, எப்படி சுற்றுது, எதுக்காக சுற்றுதுலாம் பார்க்க வரமாட்டானுங்க. ஆனால் செவ்வாய் கிரகத்தில் வைர மலை இருக்குதுன்னா என்னதை எல்லாம் ஓட்டி வரணுங்க. புரியுதுங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் குலக்கல்வி அல்லது என்னதை மெக்கால கல்வி தான் படிச்சுக்கிறான்னு அர்த்தம். இப்போ செவ்வாய் கிரகத்தை பற்றி எனக்கு எந்த பயனும் இல்லைங்க, எனக்கு அது எப்படி சுற்றுது, சந்திரனுடைய சுற்றுவட்ட பாதையை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா இது இன்ஃபினிட்டி மாரி சுற்றுது. அதான் சந்திரன். நீங்கள் டெய்லி அதை பார்த்து தான் இன்றைக்கி இந்த இதெல்லாம் ரம்ஜான் இதெல்லாம் கொண்டாடுறாங்க. அந்த சந்திரனுடைய பாதையை அவங்க கவனிக்கிறாங்க. நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். இப்போ கூட சுஜி அம்மா சொன்னாங்க பாருங்கள், ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அது சந்திரன் உதிக்கிறத அப்படியே பார்த்துனே வரணும். ஒரு நாள் பார்த்தா இந்த பக்கம் தென்கிழக்கில் முளைக்கும், அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா என்னது கிழக்கில் முளைக்கும், அது பார்த்தா வடகிழக்கில் இன்னும் அடுத்த நாள் வடகிழக்கு. இது எப்படி ஒரே நாளில் இவ்வளோ தூரம் ஓடுமா? அப்படின்னா ஓடுது. இதெல்லாம் கவனிச்சிங்கன்னா இது பேர் பிரபஞ்ச கல்வி. ஆனால் ஜோதிடம் தப்பு. எனக்கு சொல்லிட்டான், எனக்கு 2 பொண்டாட்டின்னு சொன்னான், ஒரு பொண்டாட்டி கூட வரல. இது என்னதுங்கய்யா? இது என்னது? இது வந்து சுத்தமாக படிக்காத அதான் அந்த இது லிவர் செல்லு கிட்னி செல் மாரி. புரியுதா இல்லைங்களா? இது அதான் யூரின்லாம் வடிகட்டின்னு உட்காந்துருக்க வேண்டாம். புரியுதா இல்லைங்களா? புரியுதுங்களா? யூரின் வடிகட்டி, யூரின் ஃபில்டர். புரியுதா இல்லைங்களா? சிறுநீர் கழித்து கொண்டு ஐயா சிறுநீர் கழித்து கொண்டு அப்படியே உட்கார வேண்டியதான். புரியுதுங்களா? அதனால ஜோதிடம் தப்பு. அப்போ இந்த இதுதான் உங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். அப்போ நீங்கள் பைபிள் படிங்க, குரான் படிங்க,
இதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா கடவுளை பற்றியும் பிரபஞ்ச கல்வி பற்றியும் இந்த உடல் எப்படி படைக்கப்பட்டது கடவுள் தான் படைச்சான்னு சொல்கிறாங்க. இப்போ 3 மாதம் தான். அதனால் சர்வ மத இறைநெறியாளர் சங்கம் நம்ம இது பண்ணிக்கிறோம். இவ்வளோ இது விதை இருக்குது நம்மகிட்ட. இதெல்லாம் பயிர் பண்ணி நிறைய கொண்டு வரணும். மகசூல் கொண்டு வரலாமா இல்லையா? ஆனால் என்னது, நாமளே ஒரு கிட்னி செல்லாக இருந்தால் சிறுநீர் கழித்து கொண்டு இருக்க வேண்டியது தான். புரியுதா இல்லைங்களா? புரியுதுங்களா? அப்போ எதில் இந்த சம்சார, அதாவது செக்ஸுவாலிட்டியிலேருந்து நான் செக்ஸுவல், இதுக்கு பேர் தான் பிரம்மச்சரியம். இந்த பிரம்மச்சரியன் போட்டு அடித்து மாஞ்சிக்கிறானுங்க பாருங்க. பிரம்மச்சரியனா பிரம்மத்தை ஆச்சரியமாக பார்த்து நாமளும் மறுபடியும் பிரம்மா ஆகிறது தானே அது பிரம்மச்சரியம். அதாவது செக்ஸே இல்லாமல், கரெக்டாக தான் சொல்லிடுறாங்க, பிரம்மச்சாரி செக்ஸ் பண்ணக்கூடாது. கரெக்டாக இப்போ சொல்லுங்கள், கரெக்டாக இல்லையா? ஆனால் 3 நாள் வைராக்கியத்தில் என்னதை சொல்லிட்டான், விந்து விட்டா நூந்து கட்டான்னு சொல்லிட்டார் வல்லார். அதனால அதை இறுக்கி பிடிச்சின்னு அடைக்கி பிடிச்சின்னு உட்காந்து நிறுத்து 10 நாள் வைராக்கியம் இருக்கும், 11 நாள் பிச்சுக்கும். புரியுதா இல்லைங்களா? ஆனால் இன்ட்ரெஸ்டோட படிங்க. தானே நடக்குதா இல்லையா? பிரம்மச்சாரி தானே நடக்குதா? அதனுடைய அந்த இதில் எவ்வளோ ட்ராபேக் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுன்னா என்னது, எவன்டா அந்த சைக்கிள் பம்ப் படிக்கணும், எவன்டா அதெல்லாம் பண்ணி ஆடுவோம். புரியுதா இல்லைங்களா? சே, நாசியில் மூச்சு ஓடுன்னு நம்பாதே. யோ, அதே நீ நாசியில் மூச்சு ஓடின்னு தான் சொல்லுங்கிற. புரியுதா இல்லைங்களா? கன்னிமேரிக்கு பிறந்தார். இங்கே சாதாரண பார்க்கணும், நீ என்னதா ஜோசப்பு மரியாதை பிறந்தா அப்படின்றான். இவர் சொல்கிறாரு, இல்லை நான் பரிசுத்தமான வாழ்க்கை ஏசுனார் இப்படியே சொன்னாருங்க. இதெல்லாம் புரியுதா பாருங்க. இப்போ என்னை போல் யாராவது ஒருவன் பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறானா, தைரியம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. என்ன ஒரு பரிசுத்த வாழ்க்கைனா செக்ஸ் இல்லாமல் வந்தார். என்ன கேட்குறான்னு புரியுதுங்களா? அதான் பிரம்மச்சரியம். துறவிகளுக்கு மரியாதை ஏன் அப்படின்னா, ரமண மகரிஷி ஏன் மரியாதைன்னா அவர் பிரம்மச்சாரி, இதுதான் சுத்த தேகம். ஆனால் இங்கே கலந்து போச்சு. இப்போ நீங்களே பார்க்கலாம். இப்போ நாளைக்கு மியாசிஸ் மைட்டாசிஸ் உங்களுக்கு ஹோம் இருக்குது, அதில் பாருங்கள். அந்த இது 2 பிரியத்துக்கு முன்னாடி இந்த செல் பிரித்துன்னு சொல்லி அந்த அந்த குரோமோசோம்னா ஆகும், மல்டிப்ளை ஆகி இப்படி இதுக்குள்ளே மாறும். குரோமோசோமே மாறுது. அதுக்கப்புறம் ஜீன் மாறும், அல்லீல்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் 23வது குரோமோசோம் 2 டைம் வந்துருச்சுன்னா என்னது, அது அழியப்படும். புரியுது இல்லைங்களா? ஜெராக்ஸ் பிழை. புரியுதுங்களா? ஜெராக்ஸ் காப்பி மேலே இன்னொரு இது வந்துன்னா அது நல்லா படிக்க முடியுமா? ஒரு மாதிரி தெரியுதுல்ல? அதுமாரினா அது ஆணா பெண்ணானா அதுக்கு மேலே ஒரு பெண் ஆண் இருக்குது, அதுக்கு மேலே அது பெண்ணும் ஒரு ஜெராக்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அது அலி. அப்போ இது என்னது, ப்ரொடக்ஷன் டிஃபெக்ட். புரியுதுங்களா? ஆனால் இது என்னன்னு படிச்சிங்கன்னா அது ப்ரொடக்ஷன் டிஃபெக்டா? அதுதான் வழி தப்பிக்க. இதெல்லாம் என்னன்னு பார்க்கறதுக்கு பரவிசாரம் அதில் வருது. 23வது குரோமோசோம் 2 டைம் ஆயிடுச்சு. 22வது வேணும்னா அதுக்கு பேர் என்ன, ட்ரவுன் சின்ட்ரோம் சொல்கிறாங்களா இல்லையா? இருக்குதா? அப்போ இதெல்லாம் படித்தா இந்த மைட்டாசிஸ் மியாசிஸ் இதெல்லாம் படித்தா இந்த சம்சார துக்கம் இதெல்லாம் கடந்து போகலாம். அப்படி தான் இவங்களாம் பில்கேட்ஸ்லாம் அப்படி தான் வெற்றி பெற்றிருக்காங்க. இன்னைக்கு கம்ப்யூட்டர் எல்லாம் சாஃப்ட்வேர் அதை படித்து தான். ஆமா, இப்ப இந்த மருத்துவத்துறையிலையுமே அந்த குழந்தைங்களுக்கு உண்டா அந்த ஜீன் எப்படி இருக்கு என்னங்கிறத பார்த்து அந்த என்ன டிஃபெக்ட் இருக்குங்கிற வரைக்கும் கண்டுபிடிச்சு சொல்லிடுறாங்க இல்லையா? இதில் 3 மாதம் கர்ப்பமாக இருக்கும்போதே சொல்கிறாங்க, இந்த ஸ்கேன் பண்ணி இதுக்கு இந்த இதெல்லாம் வரும், பிற்காலத்தில் நிறக்குருடு வரும், இது ஹார்ட் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு அப்பயே சொல்கிறாங்க. அப்போ அதெல்லாம் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண விட மாட்டாங்க. ஏன்னா இவனுக்கு சென்டிமெண்ட் ஆளுங்களுக்கு இதெல்லாம் என்ன பயமாகுது. இதெல்லாம் கடவுள் ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலின்னு சொல்கிறாங்க. எல்லாம் கடவுள் மேலே பாரத்தை போட்டு போ, சாவு இயற்கை. ஆனால் இங்கே அறிவியல் விஞ்ஞானிகள்லாம் சொல்கிறாங்க, இல்லை க்ளோனிங் பண்ணால் வேறு யாரும் விட மாட்டுறானுங்க. இவனுங்க யார் விட மாட்டுறானுங்கன்னா இவனுங்க தான். யார்? இந்த கடவுள் நம்பிக்கையாளர்னு சொல்கிற அவனுங்க தான் இதுமாரி புதிய இதெல்லாம் ஒத்துக்க மாட்டுறானுங்க. புரியுதுங்களா? இதுதான் தேவாசுரம். எல்லாத்துக்கும் பால் கண்டுபிடிச்சா என்னது, அதுக்கு கேஸு. மருந்து கண்டுபிடிச்சா அதுக்கு கேஸு. ஆனால் இவன் போய் மருந்து, இவனுக்கு பிரச்சனை வந்தாலும் அந்த மருந்து போய் அழகாக வாங்கி சாப்பிட்டு வந்துடும். புரியுதா இல்லைங்களா? அப்போ என்னது இப்படி தான் வச்சுக்கிறாரு. இதில் எப்படி நீங்கள் போகணும் அப்படின்னு பார்த்தா தான். இப்போ மெக்காலை கல்வி என்பது மிகவும் மோசமான கல்வி. அது பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் உதவுது. அது குடும்ப பிரச்சனையோனா பணத்தால் வச்சுக்கலாமே தவிர மற்றபடி மரணமில்லா பெருவாழ்வோ இது அடையிறதுக்குலாம் என்னது அதாவது. ஏன்னா அவன் கடவுளே கண்டுபிடிக்கவில்லை. இதெல்லாம் படைச்ச கடவுளை கண்டுபிடிக்கல, கன்றாவை கண்டுபிடிச்சின்னு உட்காந்துக்கிறான். புரியுதா இல்லைங்களா? ஆனால் நம்பாளுங்க கடவுளை கண்டுபிடித்தார்கள்.
நம்ம இது எல்லாமே கண்டுபிடிப்பு தான். இப்போ தான் நான் சொன்ன பாருங்க, அவங்கவுங்க அப்சர்வ் பண்ணதை அவங்கவுங்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஆளுங்களாம் அப்சர்வ் பண்ணி கடவுள் இருக்கிறான்னு சொன்னாங்க. அப்போ மிகப்பெரிய கண்டுபிடிப்பு எது? கடவுள் இருக்கிறான் என்பது தானே அது. என்னதுங்கய்யா? மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. அப்போ கடவுள் சொல்லி கொடுத்து கேட்டதுன்னு நீங்களே கடவுள் ஆகிறது தானே மிகப்பெரிய வாழ்வு, மரணங்களா பெரிய வாழ்வு. ரைட்டா இல்லைங்களா? இங்கே உட்காந்து கிட்னி செல்லாக இருந்து சிறுநீர் கழித்து கொண்டு இருந்தாலும் அது அது மரணமுடைய சிறுவாழ்வு. புரியுதா இல்லைங்களா? அதனால தான் இதை வந்து இந்த சுகர் என்னன்னு சொல்கிறாங்க, சுகருக்கு தமிழ் என்ன பேருங்கய்யா? சர்க்கரை வியாதி. சர்க்கரை வியாதினா சர்க்கரைனா என்ன? கார்போஹைட்ரேட் சாப்பிட்டு சாகுறதுன்றாங்க, அவ்வளோதான். புரியுதா இல்லைங்களா? சர்க்கரை நிறைய இது, அது எடுக்க மாட்டேங்குது உள்ள, அது வந்து வெளியேற்றத்துக்கு இன்சுலின் ஒழுங்காக சுரக்கல, அதனால அது சர்க்கரை வியாதி. புரியுதா இல்லைங்களா? இவ்வளோ பணம் இருக்குது, அது வாழ்க்கைக்கும் உதவலை, எதுக்கும் உதவலை. சாகும்போது அப்படியே விட்டுட்டு சாப்பிட்றான். எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி எல்லாம். இதுதான் சர்க்கரை. சொல்லுங்க. செவ்வாய் கிரகத்துக்கு ஒன் வே ட்ரிப் கட்டுறாங்களே பணம், அது எவ்வளோ ஒரு முட்டாள் தான். இதுதான் சர்க்கரை வியாதி. சர்க்கரை வியாதினா ரூபா நிறைய, அதாவது சர்க்கரை நிறைய இருக்குது, ஆனால் செல்லுக்குன்னு அதை பயன்படவில்லை, அதனால் வெளியேற்றப்படுகிறது. புரியுதுங்களா? அதான் சிறுநீர் கழிச்சுன்னு. இதை வந்து நீரிழிவு நோய், சர்க்கரை வியாதின்ற பாருங்க, நீரிழிவு அப்படின்னா சிறுநீர் கழிச்சு உட்காந்துக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அதிகமாக இருந்தா, ஏன்னா தேவைக்கு அதிகமாக எடுத்துட்டான் உள்ள, அப்போ அதை வெளியே தேவனால அதுக்காக அடிக்கடி சிறுநீர் போகுது, யூரின் போகுது. இதுதான் சர்க்கரை வியாதி. நீரிழிவுன்னு சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்க. புரியுதுங்களா? யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும். அப்போ இந்த சாகா கல்வியினுடைய டெக்ஸ்ட் புக் தானே அது, வேதம், ஆகமம், அதுக்கப்புறம் என்னது இந்த பைபிள், குரான் எல்லாமே அவங்க அப்சர்வேஷனை சொல்கிறாங்க. இதை பாருங்கள், அதை விட்டுட்டு இதுதான் இது அதான் இது எல்லாம் அப்படின்னா நீங்கள் வண்ணா நான் வந்து முடி வெட்டுறேன், நான் வந்து ஆசாரி, நான் முதலியார், நான் ஈரு அப்படின்னு சொல்லி நீ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சண்டை தான் போட்டுக்கலாம் தவிர மேலாம் போக முடியாது. புரியுதா இல்லைங்களா? அதே வேத புத்தகத்தை வச்சுன்னு சண்டை போட்டுக்கிறீங்க, என் புத்தகம் தான் உயர்ந்து உன் புத்தகம் தப்பு அப்படின்னு, அதுன்னு அது மறுபடி மரணமுடைய நீரிழிவு வியாதி. புரியுதுங்களா? அப்போ இந்த டெக்ஸ்ட் புக்கை அப்சர்வ் பண்ணி நம்ம மேலே போனோம், அது படிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் வேணும்ல, அதை தான் நம்ம அவங்க அந்த மாதிரி ஆட்களை தான் இப்போ நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். இப்போ எனக்கு உத்தரவா தான், அதுதான் பரவிசாரம், வாசி யோகம், வாசினா படிக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு ஆரோக்கியம் வேணும்னா அதுக்கு பயிற்சியும் கொடுத்துருக்கோம். ஆனால் இப்போ இருக்கிற இதுவரை வந்து குருட்டு மாடல் வெறும் அதை பயிற்சி மட்டும் ஒரு மாடு ஊட்டிங்கிறான்னு சொல்லிட்டு போட்டோம். புரியுதா இல்லைங்களா? அவர் வந்து நீரிழிவு வியாதிக்கு மெட்ஃபார்மின் போடுற மாதிரி. புரியுதா இல்லைங்களா? சுகரை சரி பண்ண முடியுமா, சமாளிக்க முடியுமா? இப்போ இருக்கிற டாக்டரு சுகரை சரி பண்ணுறாங்களா, சமாளிக்கிறதுக்கு மருந்து டோஸ் இருக்கு, அதுதான் இவனுக்கு கொடுக்குற பயிற்சி. இந்த மூச்சு பயிற்சி அல்லது தியானம் அப்படின்னு சொல்கிறது என்னன்னா, இந்த நீரிழிவு நோயை பிபியை சமாளிக்கிறதுக்கு என்ன டோசேஜ் நீ வந்து 3 மணி நேரம் பண்ணணும், பத்தாது அப்படின்னும். ஆளாம ஆசையம் என்னது 3 மணி நேரம் உட்காரணும், 1 மணி நேரம் என்ன பத்தாது. அப்போ டோசேஜ் என்ன பண்ணுறான், ஏற்றுறான். அப்புறம் ஒரு கட்டம் வரும், ஏன்னா அறிவு இல்லைன்னா ஒரு கட்டம் வரும், அது முன்னவே முடியாது, அவர் சாவு. புரியுதா இல்லைங்களா? இதுதான் இவனுக்கு பண்ணுறானுங்க. இதுவரை வந்து குருட்டுமார்கள் என்ன பண்ணுறானுங்க, இந்த நீரிழிவு வியாதியை, தைராய்டை, பிபியை சமாளிப்பதற்கான மருந்து மாரி தரானுங்க. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, அதை படித்து இதெல்லாம் நீயே உருவாக்குறதுக்கு வந்துட்டுன்னா அதுதான் விடுதலை. இது படித்து தான் அவனை, வேறு வழி இல்லை. அதுதான் வாசி யோகம். அந்த மாதிரி ஆட்களை தான் நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். அதுக்கு நம்ம திருவண்ணாமலை அற்புதமான ஒரு இடமா நம்ம உருவாக்குறோம், முக்தி ஸ்தலம் அது. ஆனால் அதுக்கெலாம் நம்ம ஆரோக்கியம் இதெல்லாம் வேணும் அப்படின்னா அதுக்கு தான் கண்டாச்சிபுரம், அரகநல்லூர் இப்போ சூப்பராக நமக்கு வழி நடத்தி தெளிவான பார்வை என்னதை நம்ம கொடுத்துட்டு வர்றார். ஆனால் நீங்கள் பார்க்கணும், கண் இருந்தும் கூடுறா இருந்தீங்கன்னா அதுக்கு நாங்கள் என்னது கம்பெனி பொறுப்பே இருக்காது. காது இருந்தும் செவிடுறா இருந்தீங்கன்னா என்னது, வாய் இருந்தும் ஊமையாக இருந்தானே அதை கம்பெனி பொறுப்பே இருக்காது. மூளை இருந்தால் அதை யூஸ் பண்ண வந்தானே அது கம்பெனி பொறுப்பே இருக்காது. புரியுதுங்களா? அப்போ ஆப்பர்ச்சுனிட்டி தரோம் இதெல்லாம். அப்போ மீதிக்கெலாம் இன்சூரன்ஸ் போட்டுங்களா, அது மாதிரி இங்கே இன்சூரன்ஸ் போட்டு வைங்க. அதுதான் இப்போ மாத சந்தா கட்டி படிக்கிறீங்களா, இதெல்லாம் என்னது எவ்வளோ பெரிய இன்சூரன்ஸ் பாருங்கள். இதுதான் கல்விக்கு செலவு பண்ணுவது என்னது, செலவு அல்ல, இன்வெஸ்ட்மெண்ட். புரியுதுங்களா? அதெல்லாம் பாருங்கள். இன்றைக்கி இதெல்லாம் சிந்திச்சு பாருங்கள். நாளைக்கு உங்களுக்கு ஹோம் இருக்குது, மைட்டாசிஸ், மியாசிஸ், அப்புறம் இந்த அலிங்கெலாம் எப்படி உருவாகிறாங்க, அதுவும் ஆம்பளை அழிக்குது, பொம்பளை அழிக்குது. புரியுதுங்களா?
புரியுதுங்க. இந்த அலிலாம் எப்படி உருவாது அதெல்லாம் பார்த்துனாங்க. மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றிங்க. நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி.